ஆராதனை. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்படின்னு சொல்லுங்க. வந்தவர்களே, இந்த வழிபாட்டுக்காக நாம் அன்றாடும் பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்திய ஒரு விஷயம் திருத்தூதர் பணிகள் 16வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிக்க போகிறோம். பைபிள் வச்சுக்கிறவங்க எடுத்துக்கொள்ளுங்க, அல்லது நீங்கள் வீட்டை போயிட்டு இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். இது பம்பை மடு மக்கள் பங்கு மக்களுக்காக ஆண்டவருடைய இறை வார்த்தை, இந்த இறைவனுடைய இரக்கம் நிறைந்த இந்த ஆலயத்தில் உங்களுக்காக வழங்கப்பட்ட இந்த வார்த்தை, இந்த பகுதியினுடைய இந்த கண்டெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி புரிந்து கொள்ளணும். அப்பதான் எங்களுக்கு இதனால புரிந்து கொள்ளலாம். பவுல்ன்றது யாரு? சவுல் பவுலானவர். வெரி குட், பிரைஸ் தி லார்ட். அவர் நிறைய படித்தவர். அந்த காலத்துல லூக்கா, பவுல் கிரேக்க ஞானம், இந்த உலக ஞானம் பலவற்றை கற்று தேர்ந்தவர். அது ஒரு பக்கம். ஒரு பிலர் பவுலுக்கு படிக்காத ஒரு மனிதர். பேதுரு இவங்கெல்லாம் சாதாரண மக்கள். ஆனால் பவுல் ரொம்ப படித்தவர். கிரேக்க மொழி, அந்த காலத்தில் இருந்த கிரேக்க ஞானம் என்று சொல்லக்கூடியது அரிஸ்டோட்டல், பிளேட்டோ, இந்த மாதிரியான ஞானம் அவங்க நினைச்சாங்க எல்லாமே கிரேக்க ஞானத்தால் இந்த உலகத்தை புரிந்து கொள்ளலாம் என்று நினைத்த அந்த மாதிரியாக படித்த ஒருவர் தான் பவுல். அவருடைய ஒரு நண்பர் தான் லூக்கா. லூக்கான கதைக்கு நாங்கள் வர தேவையில்ல, பவுல் அப்படியானவர். அதே மாதிரி அவர் ஒரு நல்ல ஒரு யூதர். அவருடைய இன்னொரு முக்கியமான ஒரு தூண், ஒரு பிலர் என்னன்னு சொன்னா, இந்த யூத மதத்துல அப்படின்னு சொன்னா மோயிசனுடைய சட்டங்களையும் 10 கட்டளைகள் கொடுத்தாரு இல்லையா கடவுள், அது இப்ப கிட்டத்தட்ட 613 சட்டமாக விரிவடைஞ்சிருக்கு. எத்தனை சட்டங்கள்? 613 சட்டங்கள். இந்த 613 சட்டங்களையும் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியும். யூத மதம் இருக்கிறதுக்கு ஒரு சட்டம், எடுப்பதற்கு ஒரு சட்டம் என்று சொல்லி சட்ட திட்டங்கள் நிறைஞ்ச ஒரு மதம் தான் யூத மதம். இது எல்லாவற்றையும் கற்று தேர்ந்த ஒரு பரிசேயன் தான் பவுல். எங்களுக்கு தெரியும் பவுல் ஆண்டவர் இயேசுவால் தொடப்படும் பொழுது அவர் கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவராக, கிறிஸ்தவர்களாக இருந்தவர்களை கொன்று, எங்களுக்கு தெரியும் ஸ்தேவானை கொல்லும் பொழுது பவுல் தான் பொறுப்பெடுக்கிறார். நான் இதுக்கு நான் ஓனர்ஷிப் எடுத்துக் கொள்றேன், என்னுடைய பேரை போடுங்க, நான் தான் இவரை கொன்றேன் என்று சொல்லி என் பேரை போடுங்க. அப்படியாக நினைத்து அவ்வளவு தூரம் உறுதியாக இருந்தவர், கிறிஸ்தவத்தை அழிக்கணும் என்று இருந்தவர். ஆண்டவர் இயேசுவால் அவர் தொடப்பட்டு அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்குறோம் 2-3 வருஷம் அவர் ஒரு பாலைவனத்தில் இருக்கிற பவுலுடைய வாழ்க்கை வரலாறு இப்போ யூடியூப்ல எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் பாருங்க, நிறைய சமைக்கிறது படி, சினிமா, அரசியல் தகவல்களோடு ஆண்டவரை பற்றியும் அறிஞ்சு கொள்வதற்கு அப்போ கொஞ்சம் கிளிக் பண்ணி பாருங்க. பவுல் கிட்டத்தட்ட 2-3 வருஷம் பாலைவனம் என்ன சொன்னால் அவருக்கு முற்றுமாக எல்லாமே மாறி இருக்கு. இந்த நற்செய்தி என்று சொல்லுகிற இந்த விஷயம், இது என்ன நற்செய்தி? நற்செய்தி என்றால் என்ன? பாவம். நற்செய்தி என்று சொல்றோம் தானே. எது நற்செய்தி? இறைவனுடைய வார்த்தை நற்செய்தி. ஓகே, இறைவனுடைய வார்த்தை பைபிள் நிறைய இருக்கு தானே. ஆனால் அதில் சிலது கஷ்டமானது இருக்கு தானே. பகைவரை அன்பு செய்யு சொல்றதெல்லாம் நற்செய்தி என்று சொல்லலாமா? பகைவருக்கு ஏதாவது நல்லது, ஏதாவது தீமை நடந்தால் நல்லது. நமக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, சின்ன பிரச்சனை இல்லை, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க உங்களை நிம்மதியாக வாழ விடுறாங்களேன்னு வச்சுக்கணும். ஓகே, உங்களுக்கு எதிராக செய்வினை செய்கிறாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களை இருக்க விடுறாங்களே. வேலியை இன்றைக்கு இருந்த வேலி ஒரு கிழமை பிறகு பார்த்தா 1/2 அடி உள்ளுக்கு இருக்கு. இரவில் வீட்டுக்கு கல் அடிக்கிறாங்க. அவர்களை அன்பு செய்யறது உங்களுக்கு நற்செய்தியா இருக்குமா? அவங்க வீட்டில் ஒரு சாவு நடக்குது, வை
அம்மா செத்துட்டாங்க. வெளியில காட்டிக்கொள்ள மாட்டேங்க. அவன் நினைப்பீங்க வீட்டில் மனசுக்குள்ள புதுசா நீ செஞ்சதுக்கு தான் இது நடக்கும். சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அவங்களுக்கு தீமை நடக்கும் போது தான் நமக்கு நற்செய்தி மாதிரி இருக்கும். அதை நீங்க சொல்றது நற்செய்தி தான், ஆனால் அது சரியான ஆங்கிள் நாங்கள் பிடிச்சுக்கொள்ளும். நிறைய பேருக்கு தெரியாது நற்செய்தி என்ன அப்படின்னு சொல்லி. நற்செய்தியை பற்றி தான் ஆண்டவர் இயேசுவினுடைய அவருடைய போதனை, குறிப்பாக திருத்தூதர்கள் எழுதிய புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய 27 கடிதங்கள்ல 4 போனா 23 கடிதங்களும் இந்த நற்செய்தி என்ன நற்செய்தி என்னன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நற்செய்தி என்னன்னு தெரியாம தான் நாங்க நிறைய கத்தோலிக்கர் இருக்கிறோம். நிறைய விஷயங்களை நாங்க பேசுறதால ஒரு வாட்டர் டவுன் சொல்லுவாங்க. வாட்டர் டவுன் கிறிஸ்டியானிட்டின்னு சொன்னா வாட்டர் டவுன் என்னது? நல்ல பழச்சாறு இருக்கு, நெல்லிக்ரஸ் ஜூஸுக்குள்ள தண்ணியை ஊற்றி விரல் கணக்கில் ஊற்றினா இப்போ என்ன இருக்குது? அதில் நெல்லிக்ரஸ் சாரை இல்லாமல் போன மாதிரி தான் இருக்குது நம்ம கிறிஸ்டியன் லைஃப். நிறைய வாட்டர் டவுன் ஆகி தண்ணி சேர்த்து இப்போ பார்த்தா இதில் ரசம், இந்த நெல்லிக்ரஸ் அல்லது இந்த எலுமிச்சை டேஸ்ட் இருக்கா, லெமன் டேஸ்ட் இருக்கா, தண்ணி டேஸ்டான்னு தெரியாத மாதிரி போயிடுச்சு. நாங்கள் நிறைய பேர் நினைக்கிறோம் நம்ம கிறிஸ்தவம் 10ஓட 11ஆவதாக இருக்கிற இன்னொரு மதம் அப்படின்னு சொல்லி. நற்செய்தி என்னன்னு இன்னைக்கு நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும். என்ன இந்த நற்செய்தி? ஒவ்வொரு மதங்களும் முதலாவது விஷயம் நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது, நாங்க செய்கிற நல்ல காரியங்களோ தீமையான காரியங்களோ, நல்ல காரியங்கள் இது சாதாரணமா எல்லா மதங்களும் போதிக்கிற விஷயம். இது உலகின் நியதின்னு வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் நன்மைகள் செய்யும் போது நன்மைகள் எங்களை சுத்தி கொண்டிருக்கும், தீமைகள் செய்யும் போது, பாவம் செய்யும் போது இந்த கர்மான்னு சொல்ற விஷயம் எங்களை சுத்தி கொண்டிருக்கும். இதற்காக யாராவது ஒரு அதற்குரிய பலனை அனுபவிச்சு ஆகணும். கிறிஸ்தவத்தில் இருக்கிற நல்ல செய்தி என்னன்னு சொன்னா, அந்த விலையை ஒருத்தர் கொடுத்துட்டார். அந்த விலையை யார் கொடுத்தாரு? ஆண்டவர் இயேசு அந்த விலையை அவர் கொடுத்துட்டார். ஆகவே இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி ஏற்றுக்கொள்றவர்களுக்கு கவனிச்சு கொள்ளுங்க, இப்ப இலகுவாக நாங்கள் மீட்படைய முடியும். இப்ப நற்செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், அன்பான சகோதர சகோதரிகளே, ரெண்டு விஷயம். முதலாவது, இயேசுவே ஆண்டவர் என்று மனதார நம்புவது. முதலாவது விஷயம், மனதார நம்புவது. நீங்க பாவத்தில் இருக்கலாம், வாழ்க்கையில பல பிரச்சனைகளுக்கு இருக்கலாம், சட்டங்களை கடைபிடிக்காம இருக்கலாம், என்ன நிலையிலையும் இருக்கலாம், ஆனால் மனதார நீங்கள் இயேசுவே ஆண்டவர் என்று நம்புவது. இதுக்கு எவ்வளவு எஃபர்ட் இருக்கணும்? ரொம்ப கஷ்டப்பட்டு மலை ஏறணும், தலைகள் அணிக்கணும், வெயில காயணும், இப்படியெல்லாம் இருக்கணும் நம்புறது இல்லை. நீங்க எந்த நிலையிலையும் இருக்கலாம். நீங்க இருக்கிற நிலையில இருந்து மனதார நீங்கள் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி நீங்கள் நம்பி அவரை உங்களுடைய ஆண்டவர் என்று சொல்லி மனதார நீங்க ஏற்றுக்கொள்ளும். அது முதலாவது. இரண்டாவது, அந்த இயேசு ஆண்டவர் இறந்து, அந்த இயேசு ஆண்டவர் கடவுளுடைய மகன், அவர் கடவுளுடைய மகன் இறங்கி வருகிறார் என்று சொன்னால் அந்த விலையை கொடுப்பதற்காக. சகோதர சகோதரிகளே, இதை சொல்லும் போது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் தான். அதாவது இயேசு ஆண்டவர் இறுதியாக அவர் சிலுவையில தொங்கும் போது இறுதியாக யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல இறுதியாக அவர் பேசிய, அவர் சொன்ன அந்த வார்த்தை என்னது? யோவான் நற்செய்திக்கு வாங்க 19ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னு சொன்னா, இறுதியாக ஆண்டவர் இயேசு எல்லாம் நிறைவேறிற்று அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய ஆவியை கையளிக்கிறார். இப்ப வளமையா சிலுவையில சாகுறவங்க இட் இஸ் பினிஷ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ஐ ஆம் பினிஷ்ட் தான் சொல்லுவாங்க. எல்லாம் நிறைவேறிற்று, நான் முடிஞ்சிட்டு, நான் செத்துட்டேன், என்ன கொள்றாங்க அப்படின்னு. இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் நிறைவேறிற்று. தமிழ் டிரான்ஸ்லேஷன் சிலவர்களுக்கு சரியா கொடுக்குதோ தெரியல. அதுல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, கிரேக்க வார்த்தை என்னன்னு சொன்னா, யோவான் நற்செய்தி எழுதும் போது அதுல பயன்படுத்துகிற வார்த்தை டெட்டலஸ்டாய் அப்படின்ற வார்த்தை. இந்த டெட்டலஸ்டாய் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த முழு விஷயம் உங்களுக்கு புரியும். அதாவது அன்பார்ந்தவர்களே, தூங்கினாலே கேளுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். இதைத்தான் நீங்க முக்கியமானது. இந்த மெத்த நேரங்களில் தூங்கினாலும் பரவாயில்ல, இந்த நேரத்தில் தூங்கக்கூடாது. டெட்டலஸ்டாய் அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தையினுடைய அர்த்தம்,
இந்த காலத்துல வந்து ஒரு கடன் வாங்குறாங்க. ஓகே, கடன் வாங்குறாங்க. இது ஒரு காலத்துல கடன் வாங்கி அந்த கடனை வந்து இவங்களுக்கு செலுத்த முடியாம போகுது. இப்ப கடனை செலுத்த முடியாம போகும்போது கடன் கொடுத்தவர் என்ன செய்வாருன்றா, போயிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் எடுத்துருவாங்க. இப்படிதான் அவங்களோட சட்டம் இருக்கு. அவங்களோட வீட்டில் இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு பார்ப்பாங்க, இன்னும் போதாது. அதுக்கப்புறம் அந்த காலத்துல வந்து ஆக்களையும் அடிமைகள் ஆக்கலாம். அப்ப அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி, பிள்ளைகள், இவங்க எல்லாரையும் அடிமைகளாக கடன் கொடுத்தவர் எடுத்துட்டு போயிடுவாரு. யார் எடுத்துட்டு போயிடுவாரு? கடன் கொடுத்தவர் எடுத்துட்டு போயிடுவார். எடுத்துட்டு போய் சாப்பாடு கொடுத்து வளர்க்க மாட்டாரு. அவங்களை அபியூஸ் பண்ணிடுவாங்க, அவங்களை இல்லாம ஆக்கிடுவாங்க. இவரை மட்டும் வெளியில விடுவாங்க. யாரு? வீட்டு தலைவரை மட்டும் வெளியில விடுவாங்க. என்ன செய்யணும்? அவர் போய் கஷ்டப்பட்டு எங்கேயாவது சம்பாதிச்சு அந்த பணத்தை கொண்டு திருப்பி கொடுக்கணும். அப்படி கொடுக்கிறது பல இடங்கள்ல நடக்காது. அப்படி எப்பயாவது கொடுத்தாங்கன்னு சொன்னா அதுக்குள்ள வரும்போது இங்க எல்லாரையும் அபியூஸ் முடிஞ்சிடும். அப்படி அவங்க பணத்தை திருப்பி கொடுக்கும் போது அந்த பத்திரத்துல ஒரு வார்த்தை எழுதுவாங்க, டெட்டலஸ்டைன்னு சொல்லி எழுதி சீல் பண்ணுவாங்க. Praise the Lord, praise the Lord, praise the Lord. டெட்டலஸ்டை அப்படின்னு சொன்னா it is paid, கணக்கு தீர்த்தாகி விட்டது. எந்த கணக்கு? அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் வந்து தொடங்கப்பட்ட அந்த கணக்கு, அந்த பாவ கணக்காக இருக்கலாம், சாப கணக்காக இருக்கலாம், எல்லாவற்றுக்குமான கணக்கு தீர்த்தாகி விட்டது. ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கடைசியாக சிலுவையில வந்து இந்த பாடுகள் எல்லாம் பட்டு ரத்தம் சிந்தப்பட வேண்டி இருந்தது. நாங்கள் செய்கிற காரியங்களுக்கு யாராவது ஒருவர் வந்து கர்ம வினை பயனை அனுபவிச்சு ஆகணும். எல்லா மதங்களும் சொல்லும் போது நீ பட்டதை பட்டு சுத்திக்கிட்டே இருக்கணும். அல்ல, கிறிஸ்தவம் சொல்லுகிற அந்த விடுதலை நன்றி என்ன? நமக்காக அவர் ஏற்கனவே கடன் செலுத்திட்டாரு. ஆகவேதான் எவரெல்லாம் ஆண்டவர் இயேசுவை பிடிச்சு கொள்றாங்களோ, கடவுளுடைய மகன் இறங்கி வந்து அவர் இறந்து ரத்தம் சிந்தி, ஏன் ஆண்டவர் பலியாகணும், இதுதான் பலியாகணும். அதான் எதிரிகளை திருமூதரை நாங்கள் பார்க்கிறோம். கடவுள் வந்து தந்தையாகிய கடவுள் பலரை அனுப்புறாரு, பிதாக்களை அனுப்புறாரு, மோயிசனை அனுப்புறாரு, தன்னை பற்றி சொல்லிக் கொடுக்க. ஆனா எதுவுமே சரி தருது. இந்த கடனை செலுத்துறதுக்கு எவ்வளவோ பேர் வர்றாங்க, ஆனா முடியுதில்லை. அரசர்கள் வர்றாங்க, இறைவாக்கினர்கள் வர்றாங்க, எதுவுமே முடியுதில்லை. ஆகவேதான் கடவுளுடைய மகன் ஒரு பக்கத்துல வந்து வல பக்கத்துல இருக்கிறதுடைய மகன் இப்ப வந்து சொல்றாரு, நான் போய் என்ன சொன்னா, கடவுள் உலகத்தை படைக்கும் போது சகோதர நாங்கள் நினைச்சு கொள்வோம். சில வேலைகளை வந்து எங்களுக்கு ஏதாவது தீமைகள் நடக்கும் போது கடவுளுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லினாங்க. கடவுளுடைய விருப்பம் கிடையாது. கடவுள் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாமே நல்ல திட்டங்கள் தான். கடவுள் எங்களை படைக்கும் போது தொடக்க நூல்ல பார்க்கிறோம் எப்படி கடவுள் படைச்சிருக்கிறாரு. கேட்டகிசம் கிளாஸ்ல படிச்சிருக்கீங்க, எப்படி கடவுள் படைச்சாரு? தன்னுடைய உயிர் மூச்சு காட்சி கொடுத்து அவர் வந்து உருவாக்குறாரு. வெரி குட். அதே மாதிரி அவர் சொல்லப்படுறது வந்து தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ப்ளூ பிரிண்டாகவும் தன்னை போல எங்களை பார்க்கும் போது கடவுளுடைய சாயல், கடவுளுடைய ப்ளூ பிரிண்ட், ஒரு மில்லியன் போக்குல வந்து நாங்க இருக்கணும் என்று சொல்லிதான் கடவுள் படைச்ச நாங்க வந்து நோயாளிகளாகவும் தோற்று போனவங்களாகவும் வியாதிக்காரங்கள் மாதிரியும் பிரச்சனையோடையும் இருக்கிறது இல்லை. கடவுளுடைய திருவிழா. இறைவாக்கினர்களை திரும்ப திரும்ப சொல்லுவார், உங்களுக்காக நான் வைத்திருக்கிற திட்டங்கள் மிக பெரியன. ஆனா அதை இல்லாம ஆக்குறவன் யாரு? சாத்தான். உங்களுடைய வாழ்க்கையில தீமைகள், நோய்கள், கடன் தொல்லைகள், இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீமையானவன், தீயவன் வருவது திருடுவதற்கும். 3 விஷயம் என்னென்ன சொன்னேன்? திருடுவதற்கும், அழிப்பதற்கும், கொல்வதற்கும். திரும்ப சொல்லுங்க. திருடுவதற்கும், அழிப்பதற்கும், கொல்லுவதற்கு தான் யார் வராங்க? சாத்தான் வருகிறான். அவங்க வீட்டில் இருக்கிற நல்ல அழகான பெட்டில்லை, நல்ல நாய்க்குட்டி மாதிரி நல்ல மாதிரி பக்கத்தில் இரு அப்படின்னு சொல்றவன் இல்லை. சாத்தானுடைய அவனுடைய இடத்துக்கு அவன் தள்ளப்பட்டான். ஆகவே நாங்க இன்னும் வந்து தோற்று போனவர்களாக இது கடவுளுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிட்டு அப்படித்தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் இருக்கு. கஷ்டம் வரும்போது இது கடவுளுடைய சித்தம் அப்படி இல்லை. நீங்கள் உறுதியாக மாற்ற இது இல்லை ஆண்டவருடைய திட்டம். நாம் மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் நிம்மதியோடும் பொருளாதார ஆசீர்வாதங்களோடும் நான் ஆசீர்வாதமாக மட்டுமில்லை, என்னூடாக பலர் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக
என்னுடைய வீட்டு பிரச்சனையை தீர்க்க மட்டும் இல்லை, என்னோடாக பலர் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக வாழ வேண்டும் என்பது கடவுளுடைய திருவுளம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த உலகத்தில் நிறைய பெரிய பெரிய பணக்காரங்க இருக்கிறாங்க. அல்ட்ரா ரிச், வேற லெவலில் பணக்காரங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க நல்ல கிறிஸ்டியன்ஸ், இந்த கிறிஸ்தவ படிப்பினைகளை சரியா பின்பற்றி வாழ்றோம். இந்த நற்செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, திரும்ப சொல்லுங்க, நற்செய்தி என்னது? இயேசுவே ஆண்டவர் என்று மனதார ஏற்றுக்கொள்வது. என்ன சொல்லுங்க? இயேசுவே ஆண்டவர் என்று மனதார ஏற்றுக்கொள்வது, மனதார நம்புவது. ரோமியர்களை திரும்ப 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தோடு வாசிங்க. ரோமியர் 9ஆம் அதிகாரம் திரு வார்த்தை முழுவதும் தான் திரும்ப திரும்ப ரோமியர் 9ஆம் அதிகாரம் தானே? ஒரு வாரம் ரோமியர் 10:9. சாரி, ரோமியர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதுக்கு முதல் வரியிலிருந்து வாசிக்க தொடங்க. இதுவே அதுல இருந்து வாசிங்க. ஓகே, பவுல் சொல்றாரு, இதுவே எது நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என நாங்கள் பறைசாற்றும் செய்தியாகும். திருப்பி ரிப்பீட் பண்ணீங்க என்னோட சேர்ந்து. இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பறைசாற்றும் செய்தியாகும். அப்ப திருத்தூதர்கள் எல்லாருமே பறைசாற்றிய நற்செய்தி இதுதான். பல இடங்கள்ல இது இருக்கு, இதுல கிளியரா இருக்கு. ரைட், அடுத்த வரி வாசிங்க. ஏனெனில் சொல்லுங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான் நற்செய்தி. உங்களோட வாழ்க்கையை மாற்றணும் என்று சொன்னால் நீங்க செய்ய வேண்டியது இதுதான். மற்ற விஷயம் எல்லாம் நான் நினைச்சு கொள்வோம் ஃபாதர், அப்ப சட்ட திட்டங்கள், திருச்சபையில் இருக்கிற படிப்பினைகள், 10 கட்டளை இதெல்லாம் ஃபாலோ பண்ண வேணாமா? இல்லைன்னா அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. இங்க இதை நீங்க செய்தீங்கன்னு சொன்னால் தூயாவி உங்களுக்கு வழங்கப்படும். தூயாவி வழங்கப்படும் பொழுது எல்லாமே உங்களோட வாழ்க்கை மாறும். Praise the Lord, praise the Lord. அந்த வசனத்தை நான் திருப்பி சொல்ல, நீங்க பாருங்க. ஏனெனில் சொல்லுங்க, ஏனெனில் இயேசுவே ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு அவரை கடவுள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். மீட்பு பெறுவீர்கள். இப்ப நாங்க செய்யணும் 2 காரியம் சொன்னேன் இல்லையா? முதலாவது என்னது? இயேசுவே ஆண்டவர் என்று. இயேசுவும் ஆண்டவர் இல்லை, இயேசு 11 பேரோட 12வது ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர் என்று நீங்க மனதார நம்பி. இன்னொரு விஷயம் நம்பணும், அவர் இறந்து, கடவுளுடைய மகன் இறந்து இறங்கி அவர் எப்படியாக தந்தையை சொல்லிக் கொடுத்து, கடவுளை பற்றி சொல்லிக் கொடுத்து, அவர் ரத்தம் சிந்தப்பட வேண்டியிருந்தது. அந்த விலையை அவர் கொடுக்க வேண்டியிருந்தது. டெட்டலஸ்டாய் என்று சொல்லி ஆண்டவர் இறுதியாக அவர் சொன்ன அந்த வேளையில எல்லா கடனும் அந்த வேளையில கழிவு. அதுல எங்களுடைய பாவ கடன் இருக்கலாம், சாப கடன் இருக்கலாம், அதுக்குள்ள உள்ளடங்க முடியாது என்று சொல்லி எதுவுமே இல்லை. நோய்களாக இருக்கலாம், எங்களோட குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், நிம்மதி இல்லாத சூழ்நிலைகளாக இருக்கலாம், எல்லாமே அதற்கு அடங்குவதற்காக ஆண்டவர் இயேசு தன்னுடைய ரத்தத்தை அவர் சிந்தினார். இப்ப ஆண்டவருடைய உடலை கல்லறையில் அடக்க வச்சிருக்கிறாங்க. ரோமியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, ஒரு 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரோமியர்ல இருக்கு 8ஆம் அதிகாரத்துல பாருங்க 11வது வசனத்துல இப்ப எப்படி சொன்ன பாருங்க. சகோதர சகோதரிகளை தூங்கிடாம கேளுங்க.
இந்த இரவு விழிப்புக்கு வந்திருக்க நீங்க இந்த நற்செய்தியை சரியா பிடிச்சு கொள்ளணும். இந்த நற்செய்தி நீங்க பிடிச்சு கொண்டீங்கன்னு சொன்னா பிரச்சனைகள் வருகிற நேரத்தில் ஒரு நாளைக்கு அடிக்கடி நீங்க வந்து இதை கூட உள்ளத்துல மனசுல அப்படியே வச்சுக்கொள்ளணும். இந்த நற்செய்தியை நீங்க மனசுல வச்சுக்கொண்டு நீங்க ஆண்டவரை போற்றி புகழ தொடங்கும் போது தூய ஆவியானவர் உங்களை நிரப்ப தொடங்குவார். இதுதான் சீக்ரெட், சீக்ரெட் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான வழி. ரோமையர் 2ஆம் அதிகாரம் வந்து எப்படியாக வாழ்வது பாருங்க. இப்ப வந்து ஆண்டவர் இயேசுவினுடைய உடலை வந்து கல்லறையில் அடக்கம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் எல்லாருமே நினைக்கிறாங்க எல்லாமே முடிந்தது அப்படி என்று சொல்லி. ஆண்டவர் இயேசுவின் உடல் வந்து கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. இறந்த உடல் அப்படியே இருக்கு. தந்தையாகிய கடவுள் ஒரு காரியம் செய்கிறார். என்ன செய்கிறார்? தூய ஆவியானவரை அங்கே அனுப்புறாரு. தந்தையாகிய கடவுள் தூய ஆவியானவரை அனுப்பி இறந்த ஆண்டவர் இயேசுவினுடைய உடலை உயிர்த்தெழச் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் எங்களுடைய விசுவாசம். ஆகவே ஆண்டவர் இயேசு விலை கொடுக்க அவர் வந்து அவர் ரத்தம் சிந்தினார். டெட்டலஸ்டாய் என்று சொல்லி அவர் வந்து கணக்கை தீர்த்தேன், நான் முடித்தேன் அப்படி என்று சொல்லி அவர் தலை சாய்த்து அந்த ரத்தம் சிந்தப்பட வேண்டி இருந்தது. யார் ரத்தம் சிந்தினாலும் அது சரி வராது. யாராலையும் வந்து கணக்கு கொடுக்க முடியாது. அருள் நிலையை இழந்துட்டோம் நாங்க. ஏதேன் தோட்ட ஒரு கதை. ஆனா அதுல என்ன அர்த்தம் என்று சொன்னா, கடவுள் எங்களை படைக்கும் போது, மனிதர்கள் எங்களை படைக்கும் போது கடவுளோடு அந்த அருள் நிலையில இருக்க வேண்டும், அந்த உறவுல இருக்கணும் என்று சொல்லி விரும்பினார். ஆனால் சாத்தான் வந்து அந்த அருள் நிலையை அப்படியே திருடி எடுத்துட்டான். ஆனால் அதை அப்படியே விட்டுடலாம். பிறக்கிறவங்க எல்லாரும் போய் பாதாளத்திலே விழுந்துகிட்டு இருக்கிறாங்க. ஜெனரேஷனா வரலாறு அப்படியே போய் எல்லாரும் பாதாளத்திலே விழுந்துகிட்டு இருக்கிறாங்க. தூய ஆவியானவர் எல்லாருக்கும் வழங்கப்பட்டிருக்கல. தூய ஆவியானவர் இருப்பது தான் அருள் நிலையில இருப்பது. அந்த மாதிரி தான் கடவுளை உருவாக்கும் போது அதான் கடவுளுடைய திட்டம். இந்த ப்ளூ பிரிண்ட் சொல்றது கடவுளுடைய சாயலாக ஒரு சின்ன ஒரு ப்ளூ பிரிண்ட் சொன்னா இந்த ஒரு கட்டடம் வந்து இதுதான் வரப்போகுது. இந்த மாதிரி இருக்கணும். அழகா மகிழ்ச்சியாக ஒரு நிம்மதியோடு கடவுளுடைய சுபாவமாக இருக்கணும். தன்னுடைய சுபாவமாக இமேஜ் லைக்னஸ் தூய ஆவியால நிறைய இருக்கணும். கடவுளுடைய கருவூலம். ஆனால் சாத்தான் வந்து அதை திரும்பி நாங்கள் திரும்படியாக நம்ம ஆதி பெற்றோர் மனிதனுக்கு இருக்கிறது போவதால நாமல் வந்து அப்படியே பாவத்தில் அப்படியே வந்து அருள் நிலையை இழந்துட்டோம். அதை தீர்ப்பதற்காக மகன் இறங்கி வருகிறார். யோவான் 3:15 நாம பார்க்கிறோம். தந்தை உலகின் மீது அன்பு கொண்டார். எவ்வளவு சொன்னார். God so loved the world. கடவுள் உலகின் மீது, தந்தை உலகின் மீது அன்பு கூர்ந்தார். எவ்வளவு என்று சொன்னால் தன்னுடைய ஒரே மகனை அனுப்பும் அளவிற்கு. Praise the Lord, praise the Lord, praise the Lord. தன்னுடைய ஒரே மகனை அனுப்பும் அளவிற்கு. விட்டுருக்கலாம் அப்படி எல்லாரும் ஓகே போய் அப்படி அலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை. மறுபடியும் என்னுடைய பிள்ளைகள், இந்த பிள்ளைகளோடு என்னுடைய நண்பர்கள் என்னோடு நான் உறவு கொள்ள வேண்டும் என்று சொல்லி மகனை அனுப்பி இந்த கர்ம வினை பயன்ல வந்து இப்படியே நாம அழிச்சுக்கிட்டே இருக்கிறோம், போய்கிட்டே இருக்கிறோம். சட்டங்கள் எங்களை மீட்குதில்லை. மோயிசு மூலமாக சட்டத்தை கொடுத்தாரு, பல விஷயங்களை கொடுத்தாரு, ஆனால் எதுவுமே மீட்குதில்லை. இந்த யூத மதம் வந்து ஃபெயிலியரா போச்சு, அதை மீட்குதில்லை. ஆகவே தான் கடவுளுடைய மகன் இறங்கி வந்து அந்த பலியை கொடுத்து, அந்த இரத்தத்தை சிந்தி, அந்த விலையை கொடுத்து அவருடைய உடல் வந்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு. தந்தை தன்னுடைய ஆவியை 3வது நாள் அனுப்புறாரு. தூய ஆவியானவர் புகுந்தவுடன் ஆண்டவர் இயேசு மறுபடியும் உயிர்த்து, ரெசரெக்டட் கிரைஸ்ட் உயிர்த்து வருகிறார். ஆண்டவர் இயேசு சொல்றாரு, வந்து என்ன சொல்றாரு, அவர் தான் வெளிப்படுத்துறார் பல விஷயம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இது எப்படி ஃபாதர் உங்களுக்கு தெரியும்னு சொன்னா, எங்களுக்கு மகன் வந்து சொல்லி கொடுத்தால்தான் தெரியும். தந்தை யார் என்று சொல்லி எங்களுக்கு முதல்ல தெரியாது. மகன் வந்து சொல்லி கொடுத்தால்தான் எங்களுக்கு தெரியும் கடவுள் 3 ஆட்களாக இருக்கிறார் என்று சொல்லி, தந்தை மகன் தூயாவி இருக்கிறார் என்று சொல்லி, தூயாவியானவரை பற்றி சொல்லிக் கொடுத்திருக்கிறார். மகன் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார், தந்தையை வெளிப்படுத்தியிருக்கிறார். வேமா சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் முடியல பாருங்க. அதே தூயாவியானவர், பவுல் சொல்றார், அதே தூயாவியானவர் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி உள்ளூர நம்புறவங்க. அந்த இயேசு ஆண்டவர், நான் சொல்ற இந்த விஷயம்
அவர் மேலே இறங்கி வந்து இறந்து அவர் கொல்லப்பட்டு உயிர்த்தெழ செய்யப்பட்டு அவர் வாழுகிற கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி நம்புகின்ற ஒவ்வொருவருக்கும் அதே தூய ஆவியானவரை தந்தை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். Praise the Lord, praise the Lord, praise the Lord. சகோதர சகோதரர் அந்த மாதிரி செய்யும் போது அதான் கிறிஸ்தவத்தினுடைய நற்செய்தி. இப்போ நற்செய்தி என்னன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை நீங்கள் சொன்ன நிறைய விஷயம் சொல்லிடுங்க. அது இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயம் நான் விளங்கப்படுத்தியிருக்கிறேன். இயேசுவே ஆண்டவர் என்று உங்களோட மனசார நம்புறது கஷ்டமாக இருக்கு அவங்களுக்கு. அது ஒரு விசுவாசம், கடவுளுடைய கொடை. விசுவாசம் அப்படின்னு சொல்றது, இதை சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் எழுந்திருப்போம் பாருங்க. இயேசுவே ஆண்டவர் என்று சொல்வது அது எங்களுடைய விசுவாசம். இப்போ பாருங்க, இது மொபைல் போன், இது கண்ணாடி, இது நம்பருக்கு உங்களுக்கு விசுவாசம் தேவையா? தேவையா? குழம்பி போய் நிற்கிறீங்க. ஃபாதர் என்ன கேட்கிறாரு? இது நம்பருக்கு விசுவாசம் தேவையில்லை. உங்களை பார்க்கவே தெரியல, இது கண்ணாடின்னு தெரியுதானே, இதுக்கு விசுவாசம் தேவையில்லை. இது மொபைல் போன்ன்றது விசுவாசம், உங்களுக்கு விசுவாசம் தேவையா? தேவையில்லை. இதை பார்த்தா மொபைல் போன் தான் இருக்கு. மொபைல் போன் எங்களுடைய ஐம்புலன்களாலையும் நாங்கள் பார்த்து அறிகிறதுக்கு விசுவாசம் தேவையில்லை. விசுவாசம் என்றது என்ன? சொல்லப்பட்ட வாக்குறுதியை பிடிச்சு கொள்வதற்கு விசுவாசம் தேவை. நம்புவதற்கு விசுவாசம் தேவை. உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் இயேசு அற்புதங்கள் ஆற்றுற தருணங்கள் ஒவ்வொன்றிலையும் ஒரு விஷயத்தை கேட்பார், ஒரு கண்டிஷன் கேட்பார். என்னது? விசுவாசம் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பார். ஒரு சில இடங்களை தவிர மற்ற எல்லா இடங்களையும் வந்து அவர் செக் பண்ணி பார்ப்பாரு. அந்த அட்மாஸ்பியர், அந்த சூழல்ல நம்பிக்கை இல்லைன்னு ஆண்டவரால் நிறைவேற்ற முடியாது. அதை நம்ம சொந்த ஊருக்கு வரும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம கூட வாழ்ந்து சின்ன பையனா இருக்க வந்தார். இவர் என்ன, அவரால் அற்புதங்கள் ஆற்ற முடியலை. எப்படிப்பட்ட விசுவாசம் என்று சொல்றது என்னது? கண்களால காண முடியாது. சில நேரத்தில் நீங்கள் இருளில் இருப்பீங்க, இது எப்படி என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி நம்புவது விசுவாசம். அவர் இறந்து உயிர்த்து வாழுகிற கடவுளாக எதை வைத்து நாங்கள் நம்புகிறோம்? ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து. இது தூய ஆவியானவர் வழங்குகிற மிகப்பெரிய கொடை. விசுவாசம் என்பது ஒரு கொடை. Faith is a gift of the Holy Spirit என்று சொல்லுவோம். தூய ஆவியானவர் வழங்குகிற முதலாவது கொடை வந்து இறைவன் மீது நாங்கள் வைக்கிற அந்த நம்பிக்கை, இந்த நற்செய்தியை நம்புவது. அது என்ன நாங்கள் செய்ய வேண்டியது? இலகுவான ஒரு சேக்ரெட் சீக்ரெட், அதான் மிஸ்டரி, சேக்ரெட் சீக்ரெட். வேதாகமத்தில் இருக்கக்கூடிய இதுகளில் வந்து மிக மிக முக்கியமான இந்த உலகத்தை வந்து அப்படியே மாற்றினது, புரட்டி போட்டது. பேசுவுக்கு முன் பேசுவுக்கு பின் என்று சொல்லி வரலாற்று இரண்டாம் பிரிச்சது இந்த விஷயம். அது வரைக்கும் நாம சாதாரணமா வாழணும். அற்புதங்களில் எல்லாமே நேச்சுரல் லைஃப், சூப்பர் நேச்சுரல் லைஃப் என்று வந்து எப்படி இறந்தவர்கள் உயிர்ப்பிக்கப்படுறாங்க, நோயாளிகள் குணமாகறாங்க. பேதுரு, பவுல், சீடர்கள் எல்லாருக்குமே பெரிய ஆச்சரியம். அவங்களாலே புரிந்து கொள்ள முடியல. முதலாவது அற்புதம் ஆற்றும் போது பேதுரு அவர் சொல்லும் போது சொல்வார், வந்து எப்படி நடக்கிறதுன்னு சொல்லி எங்களாலே தெரியல. ஒரு சாதாரணமாக நாங்கள் நினைச்சு நாசரேத்தில் இருந்து வந்த அந்த மனிதர் அவர் கடவுளுடைய மகன் என்று எங்களுக்கு இப்ப தெரியுது. கடவுளுடைய மகன், அந்த பிரசனம், தேவ பிரசனம் இறங்கி வந்து மனிதனாக எங்கள் கூட வந்தார் அப்படின்னு சொல்லி அவர் எங்களுக்கு கற்றுத் தந்தார், செய்தார், காரியங்களை செய்தார், ஆற்றினார். நீங்க செய்ய வேண்டியது என்ன? அந்த மக்கள் கேட்பாங்க, இந்த நாளில் முதலாவது வாசம் தான் நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி மனதார நம்புங்கள், வாயால் அறிக்கையுங்கள். அந்த கல்லறையில வைக்கப்பட்ட தூய ஆவியானவர் வந்து இறங்கி அதே தூய ஆவியானவர் உங்கள் மீது பொழியப்படுவார். தூய ஆவியானவர் பொழியப்படும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் பெருகிக் கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக இந்த வரை நாங்கள் இங்கிருந்து எழுந்திருப்போம்.
பார்த்துருக்கே. பிலிப்பு நகரில் நடக்கிற சம்பவத்தை தான் நாங்கள் தியானிச்சு கொண்டிருக்கிறோம். தான் தொடங்குறோம். பவுலும் சீலாவும் பிலிப்பு நகருக்கு வர்றாங்க. பிலிப்பு நகர் அப்படின்றது ஐரோப்பாவினுடைய நுழைவாய். யூரோப் இன்றைக்கு எல்லாம் நாம கிறிஸ்டியன்ஸ் எல்லாரும் யூரோப்னு தானே சொல்றாங்க. நாங்கள் யூரோப்லேருந்து வந்தவங்க தானே சொல்றாங்க. அப்படி இல்லை, ஆசியாவில் தான் நாம கிறிஸ்தவ மதம் பிறந்துச்சு. முதலாவதாக ஐரோப்பாவுக்குள்ள கிறிஸ்தவ மதம் போகுது. அது இந்த பிலிப்பு நகருக்குள்ள போகும்போதுதான் இந்த ஐரோப்பாவுக்குள்ள போகுது. அந்த பிலிப்பு நகர்ல என்ன நடக்குது? பவுலும் சீலாவும், பவுலுடைய 2வது திருத்தூதரைக்கிற பணியில தான் இந்த பவுலும் சீலாவும் பிலிப்பு நகரில் அவங்க போகும்போது வரும்போது நற்செய்தி ஆரம்பிச்சு கொண்டிருக்கிறார். இந்த நற்செய்தி என்னது? இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி அவங்க சொல்லி, அந்த இயேசு ஆண்டவர் இறந்து உயிர்த்து வாழுகிற கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி மனதார நம்புங்க, அதை வாயால் அறிக்கையிடுங்க என்று சொல்லும் பொழுது அற்புதங்களும் ஆசீர்வாதங்கள் நடக்குது. சூப்பர்நேச்சுரல் பவர் வருது. தூயாவியானவர் பொழியப்படுகிறார். இதுதான் நற்செய்தி. பல பல காரியங்கள் செய்ய வேண்டியது. அதான் நான் முதல்ல நான் சொல்லியிருந்தேன், நற்செய்தி என்றால் என்ன அப்படின்னு. அது விளங்காம நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. நற்செய்தி என்றது அவ்வளோ, அதான் நல்ல செய்தி, இலகுவான ஒரு செய்தி, குட் நியூஸ். கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியது இல்லை. இயேசுவை ஆண்டவர் மனசார நம்பி அதை வாயால் நாங்கள் அறிக்கையிடும் பொழுது நாங்கள் சூப்பர் நேச்சுரல் ரெல்முக்குள்ள போகிறோம். தூயாவியானவர் எங்களுக்கு பொழியப்படுகிறார். அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் குணமாக்கல்களும். தீயவனுக்கு அந்த இடத்துல இடம் இல்லை. இதுதான் திருத்தூதர்கள் இன்றைக்கு மட்டும் நடந்துட்டு இருக்கிற அற்புதங்கள் ஆற்றுகிற இடங்கள்ல நடக்கிற விஷயம். இது இல்லை என்று சொன்னா நம்ம தெரிஞ்சவையில எல்லாம் இருக்கு. நான் சொன்ன மாதிரி வாட்டர் டவுன் கிறிஸ்டியானிட்டி 2000 வருஷ காலமா நாங்க பல விஷயங்களை வச்சிருக்கோம். ரொம்ப நல்ல ட்ரெடிஷன் இருக்கு, கெனன் லோ இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இங்க இந்த நற்செய்தி இல்லை அப்படின்னு சொன்னா நற்செய்தி இல்லாம போகாது. அந்த நற்செய்தியை நாங்கள் இருக்கோம் பிடிச்சு கொண்டு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு பிடிச்சு கொண்டு பாருங்க. அடுத்த தூயாவியான ஒரு பெருவிழாக வரும்போது இங்க வேற லெவலில் இருக்கு. என்ன நற்செய்தி? திரும்ப கேட்கிறேன், என்னது நற்செய்தி? இத்தனை பேருக்கு விளங்கிட்டு பார்ப்போம். இயேசுவே ஆண்டவர் என்று மனதார நம்புவர். பக்கத்தில் சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர் என்று மனதார நம்புவர். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர் என்று மனதார நம்புவர். அது மட்டும் இல்லை, அவர் இறந்து உயிருக்கு, அவர் யாரு? கடவுளுடைய மகன். அவர் இறந்தார், கொல்லப்பட்டார். புரியுதா? அவர் கொல்லப்பட்டார், அவர் இறந்தார், கல்லறையில வச்சாங்க. ஆனா 3ஆம் நாள் அவர் உயிர் தள்ளப்பட்டார். தந்தை தன்னுடைய ஆவியை தூயாவியால் எழுப்பி அவர் உயிர் தள்ளப்பட்டார். இதை நம்புறவர்கள் அதே தூயாவியால் வளர்க்கப்பட்டார். புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க ஒவ்வொரு ஆளும் சொல்லுவாங்க, என்னது இந்த நற்செய்தி சொல்லணும். இதை ரொம்ப உங்களுக்கு தெரியாம நீங்க என்ன செஞ்சும் இல்லை. சில விஷயங்கள் நடக்கும். நாங்கள் ஒரு ட்ரெடிஷனலாக வெளியே போயிட்டு இருக்கோம். ஒரு 10-11 மாதத்துல நாங்கள் இருக்கிற மாதிரி அப்படியே போயிட்டு இருக்க மாதிரி இல்லை. டைனமைட் பவர் இருக்கு. இந்த நற்செய்தி என்பது இந்த உலகத்தை மாற்றி அமைக்கிற மலைகளை பேர்க்கிற, அதான் டுனமிஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இந்த நற்செய்தி எப்படி என்று சொன்னா, இந்த ஆவியினுடைய வல்லமை மலைகளை பேர்க்கிற அளவிற்கு அந்த வல்லமையானது. பக்கத்தில் நீங்க சொல்லுங்க பாப்போம். 2 காரியம் நான் சொன்னேன். என்னது? இயேசுவை ஆண்டவர் என்று மனதார நம்புவது. 2வது விஷயம் என்னது? அந்த இயேசு ஆண்டவர் இறந்து உயிர்த்து இப்ப வாழுகிற கடவுளாக இருக்கிறார் என்று மனசுல வச்சு கொள்றது. அது உங்களுக்கு செய்யலுமா? செய்து பாருங்க. இன்றைக்கு அற்புதங்களும் ஆசீர்வாதம் நீங்க பெறுறதுக்கு இதை நீங்க மனதார நம்பி அதை நீங்க வாயால் நீங்கள் அறிக்கையிடும் பொழுது அதே தூயாவியானவர் உங்களுக்கு பொழியப்படுவார். இந்த இரவு, இந்த வேளையில் அவர் பொழியப்படுவார். செய்து பார்ப்போமா? என்ன அம்மாண்டு கூட சொல்றீங்க இல்லையே, ஃபாதர் எப்படியாவது முடிஞ்சு 12 மணிக்கு பூசையை வச்சு முடியுங்க, சாப்பிட்டு வீட்டுக்கு போய் தூங்குவோம்ன்ற மாதிரி இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பார்த்தவர்களே, இந்த நற்செய்தியினுடைய வல்லமையாது
உங்களோட வாழ்க்கையில நீங்கள் தடுமாறுகிற போராடுகிற எல்லா பிரச்சனைக்கான தீர்வும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நினைக்க வேண்டியது மட்டும்தான் உங்களுக்கு அற்புதங்களும் ஆசீர்வாதம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கும். தூய ஆவியில நீங்கள் வாழ தொடங்கி வேற ஒரு லெவல்ல உங்க லைஃப் நீங்க வாழ தொடங்குவீங்க. என்ன செய்யணும்? அதுக்கு நற்செய்தியை உங்களுடைய இதயத்துல வச்சு கொள்றது. கண்ணை மூடுங்க, எல்லாரும் ஒரு கண்ணை மூடி தூங்கிடாம நான் சொல்ற இந்த விஷயத்தை செய்யும். இயேசுவே ஆண்டவர் என்று மனதார நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவே ஆண்டவர் என்று மனதார ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய நற்செய்தியின்படி இந்த விசுவாச அறிக்கையை செய்கிற இந்த வேளையில் அந்த இயேசு ஆண்டவர் இறந்து உயிர்த்து வாழுகிற கடவுளாக இருக்கிறார். இறந்தார், அவர் கொல்லப்பட்டார், டெட்டஸ்டாய் என்று சொல்லி அவர் ரத்தம் சிந்தினார், எல்லாம் முடிந்தது, நிறைவேறியது என்று சொன்னார். அவர் கண்டறியில் வைக்கப்பட்டார், எல்லாம் முடிஞ்சு நினைச்சாங்க. நாம் ஒன்றால் நாள் தூயாவியானவர் அவர் மறுபடியும் வாழ்வு வருகிறார். இதை நீங்கள் மனதார நம்புங்க. இயேசுவை ஆண்டவர் என்று மனதார நம்புங்க. அவர் இறந்து உயிர்த்து வாழுகிற கடவுளாக இருக்கிறார் என்று மனதார நம்புங்க. வாயால் நீங்கள் இயேசுவே ஆண்டவர் என்று மனதார சொல்ல தொடங்குங்க. இயேசுவே ஆண்டவர், 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 இயேசுவே ஆண்டவர். கைகளை நெஞ்சிட வைத்து இதயத்தின் கிட்ட வச்சு விசுவாச அறிக்கையை செய்து பாருங்க. ஒரு பலத்த மாற்றத்தை நீங்கள் உணர தொடங்குவீங்க. நோய்கள் மறைய தொடங்கும். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். அந்த இயேசு ஆண்டவர் இருந்து உயிர்ந்து வாழுகிற கடவுளாக இருக்கிறார் என்ற மனதார நம்பிக்கையும் பொழுது புது வாழ்வு பெறுவீர்கள், வேட்படைவீர்கள் என்று சொன்ன வார்த்தை இறக்கமாக பிடிச்சு இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பாந்தவர்களே, ஆண்டவர் இந்த வேலையில் உங்களை ஒவ்வொருவரையும் தொட்டு நிரப்புகிறார். தூயாவியை உங்களை ஒவ்வொருவருக்கும் வழங்கி கொண்டிருக்கிறார். நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். அப்ப இந்த பிலிப்பு நகரில் நாங்கள் பார்க்கிறோம் என்ன நடக்குது என்று சொன்னா, பவுலும் சீலாவும் வந்து இந்த நற்செய்தியை அவங்க அறிவிக்கிறாங்க. அங்கு பார்த்தா குறி சொல்லுகிற ஒரு பெண் இருக்கிறாங்க. குறி சொல்ற தூயாவியாலே தீயாவியாலே குறி சொல்லுகிற ஒரு பெண் இருக்கிறாங்க. இந்த பெண் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த பெண்ணை வச்சு ஒரு சில முதலாளிமார் பணம் சம்பாதிக்கிறாங்க. அவங்க போனா அவங்க சொல்லுவாங்க, ஒரு சில குறிகளை சொல்லி நடக்கிற விஷயங்களை சொல்லி அப்படி சக்தி உடையமா இருக்கிறாங்க. அவங்க இந்த பெண் என்ன செய்யறாங்க, பவுலும் சீலாவும் வரும்போது அவங்க போற வழியில போகும்போது பின்னாடி சொல்லிட்டு வர்றாங்க. என்ன சொல்லிட்டு வர்றாங்கன்னு சொல்லி பாருங்க. இந்த வசனத்திற்கு வந்து திருத்தூதர் பணி 16வது அதிகாரத்தை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 16வது பாருங்க. இறை வேண்டுதல் செய்யும் இடத்திற்கு சென்று கொண்டிருந்த பொழுது குறி சொல்லும் ஆவியை தம்முள் கொண்டிருந்த அடிமை பெண். ஓகே, அந்த பெண் வந்து அடிமை பெண். எங்களுக்கு எதிரே வந்தார். அவர் குறி சொல்லி அதனால் தன்னை அடிமையாக வைத்திருப்பவர்களுக்கு மிகுதியாய் வருமானம் கிடைக்க செய்தார். இவர்களுக்கு நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. அந்த பெண்ணை வந்து அடிமையா வச்சிருக்கிறோம். யாராவது வந்து ஆட்டக்கானையில மாட்டக்கானையில இவர்கள் குறி சொல்லி அந்த 10வது நம்பர் வீட்டில் உங்க ஆடிக்கிட்டு ரைட் 2000 ரூபாய் வைக்கிறோம். அந்த அடிமை கிடைக்காது, அந்த முதலாளி இப்படியாக பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இப்ப பவுலையும் சீலாவையும் கண்டு இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த குறி சொல்லுகிற இந்த ஆவியை கொண்ட இந்த பெண் அவர் பின்தொடர்ந்து வந்து இவர்கள் உன்னத கடவுளின் பணியாளர்கள். யார் சொல்றாங்க? யார் சொல்றாங்க? அந்த குறி சொல்லுகிற அந்த ஆவியை கொண்ட அந்த அடிமை பெண். புரியுதா நான் பேசுறது? அப்ப அந்த பெண் சொல்றாங்க, இவர்கள் யார்? இவர்கள் பவுலும் சீலாவும் கடவுளுடைய உன்னத பணியாளர்கள், மீட்பின் வழியை உங்களுக்கு அறிவிக்கின்றவர்கள் என்று உரக்க கூறினார். இது ஒருக்கா சொல்லிட்டு விட்டுலாம். இது என்ன நடக்குதுன்னு சொன்னா, பல நாட்களாக அவர் அதை தொடர்ந்து செய்து வர்றாரு. பவுலும் சீலாவும் அந்த ஊர்ல தங்கி இருக்கிறாங்க. ரோட்ல காண்ற நேரம் எல்லாம் இந்த பெண் பின்னாடி வந்து இதோ இவர் வந்து இவர்கள் மீட்பின் வழியை எடுத்து தர்றாங்க, கடவுளுடைய உன்னத பணியாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நல்ல விஷயம் தான் அவங்க செய்யறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது, அந்த குறி சொல்லுகிற ஆதிக்கு தெரியுது, சாத்தானுக்கும் தெரியும், தூயாவுக்கும் தெரியும். வந்து இது நல்லதா கெட்டதா? அந்த பெண்ணுக்கு இருந்த அந்த ஆவி சொல்லுது, ஓகே இவங்க வந்து கடவுளுடைய உன்னத பணியாளர்கள், மீட்பின் பணியை உங்களுக்கு கற்றுத்தருகிறார்கள் திரும்ப திரும்ப சொல்ல பவுல் சினம் கொள்றார், எரிச்சல் அடைந்து பவுல் என்ன செய்யறாரு,
ஒரு நாள் பார்த்து இப்படி சொல்லிட்டு வரும்போது ஏற்கனவே டயர்டாக இருந்திருப்பாராக்கும். திரும்பி பார்த்து அந்த குறி சொல்ற பெண்ணை பார்த்து ஒன்று சொல்றாரு பாருங்க. பைபிள் வச்சுக்கிறவங்க பாருங்க. ஒருக்கா 18வது வசனத்துல அவர் எரிச்ச கொண்டு அவர் பக்கம் திரும்பி அந்த தீய ஆவிக்கு அவர் கட்டளை இடுகிறார். அந்த ஆவியை கட்டளை, நீ இவரை விட்டு போகுமாறு இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அந்த ஆவியிடம் சொல்றார். Praise the Lord, praise the Lord, praise the Lord. இப்ப பவுல் சொல்றாரு அந்த அடிமை பெண்ணுக்குள்ள இருக்கிற அந்த ஆவிக்கு, இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உனக்கு கட்டளை இடுகிறேன், இந்த பெண்ணை விட்டு நீ போயிடு அப்படின்னு சொல்லி கட்டளையிட என்ன நடக்குது? அந்த நேரமே அது அவரை விட்டு சென்று விட்டது. பாதவர்களே, இயேசு கிறிஸ்து என்ற அந்த பெயர் இருக்கிற வல்லமை இந்த உலகத்தில் எந்த பெயருக்கு இல்லாத வல்லமை. கடவுளுடைய மகன் இந்த உலகத்துக்கு வரும்போது எத்தனையோ பேர் இருக்கு. ஜோசப் இருக்கு, எவ்வளவு பேர்கள் இருக்கு. இப்ப கடவுளுடைய மகனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்னது? ஜேசு. ஜேசு என்ற பேர்ல அர்த்தம் என்னது? யாருக்கு தெரியும்? யெகோவா அப்படின்னு சொன்னா அந்த பேருடைய அர்த்தம் ஜே அப்படின்னு சொன்னா யாவே, ஷுவா அப்படின்னு சொன்னால் கடவுள் எங்களை வந்து கட்டி எழுப்புகின்றவர், கட்டி மீட்கின்றவர். இது எப்படின்னு சொன்னா பாருங்க, இது ஒரு ரெனோவேஷன் செய்வது கதை, ரெஸ்டோரேஷன். கேளுங்க எப்படி ரெஸ்டோரேஷன் அப்படின்னு சொன்னா சகோதர சகோதரிகளே, ஒரு கடைகளை ஒரு வீடை யோசிப்பாரு, அது இடிச்சு அப்படியே கொலாப்ஸா போயிருக்கு. இடிச்சு அப்படியே எல்லாம் கட்டணம் வைப்பாரு. ஒரு வீடு இருக்கு, அது அப்படியே இடிச்சு போயிருக்கு, அப்படியே மண்ணோட அப்படியே இடிச்சு போயிருக்கு. ரெனோவேஷன் பண்றது, ரெனோவேட் பண்றதா பெயிண்ட் பண்ணி அது ஒரு ரெஸ்டோரேஷன் அதை விட மோசமாக போன விஷயத்தை மறுபடியும் கட்டி எழுது. ஜேசு ஆண்டவர் வழங்கப்பட்ட பெயர் வந்து கடவுள் மறுபடியும் கட்டி எழுப்புகின்றார். God restores. இப்ப இந்த இடிச்சு போன அந்த வீட்டை வந்து ரெஸ்டோர் பண்றதுக்கு ஒரு டீம் வருது. வந்து என்ன செய்யறாங்க? மறுபடியும் அந்த வீட்டை வந்து அத்திவாரத்திலிருந்து கட்ட தொடங்குறாங்க. உடைஞ்சு போய் அப்படியே சிதைஞ்சு போயிருக்கிற அந்த வீட்டை மறுபடியும் கட்டி கட்டி எழுப்பி அழகாக கட்டுகிற அந்த பெயர் யாருக்கு வழங்கப்பட்டது? கடவுளுடைய மகன் நம்ம இயேசுவினுடைய பெயர். Praise the Lord, praise the Lord, praise the Lord. இந்த பெயர் இருக்கிற வல்லமை பாதவர்களே திருத்தூதர் பணிகள்ல நாங்கள் பார்க்கிறோம், பிலிப்பியர்களே திருமுகத்துல பார்க்கிறோம், எபேசியர்களே திருமுகத்துல பார்க்கிறோம். இந்த பெயர் இருக்கிற வல்லமை இது சாதாரண பெயர் கிடையாது. இந்த பெயர் வந்து விண்ணவர், மன்னவர், பாதாள உலகம் இருக்கக்கூடிய எல்லா சக்திகளும் அடிபணிகின்றன. எந்த பெயருக்கு? ஜேசு என்கிற அந்த பெயருக்கு. ஜேசு என்கிற அந்த பெயரை சொல்லி நீங்கள் மன்றாடும் பொழுது அந்த இடத்துல அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள் நடக்கிறது. ஜேசுவே என்று சொல்லும் நீங்க ஜேசுவே என்று சொல்லி மூச்சு காற்று உள்ளெடுத்து மூச்சு காற்று வெளிவிடும் பொழுது நீங்கள் தூயாவியால் நிரப்பப்படுகிறீர்கள். விண்ணவர், மன்னவர், பாதாளம் இது எல்லாவற்றையும் ஆளுகின்ற அந்த பெயர். அந்த பெயர் வந்து இருக்கிற வாக்குறுதிகள், இருந்தாலும் 7000க்கும் அதிகமான வாக்குறுதிகளை பெற்று தருகிற ஒரு துரும்பு சீட்டு, ஒரு பாஸ்வேர்ட் மாதிரி இயேசுவினுடைய பெயரை சொல்லும் போது. இப்ப பாருங்க, பவுலும் சீலாவும் அந்த வேளையில சொல்றது, நீ இவரை விட்டு போகுமாறு நான் கட்டளையிடேன். பவுல் தன்னுடைய பெயரால கட்டளையிடேன், மாறாக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உனக்கு கட்டளையிடுகிறேன். Praise the Lord, praise the Lord. கண்களை மூடுங்க. இயேசு கிறிஸ்துவின் பெயரால் என்று சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் பெயரால், இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாங்கள் கட்டளையிடுவோமா? உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இடிந்து போன நிலைகளுக்கு இந்த வேளையில நீங்கள் சொல்லுங்க. உங்களோட வல்லமையால அல்ல. பொருளாதார பிரச்சனைகள் உள்ளவங்க நீங்க இருக்கிறீங்க, நோயில் இருக்கிறவங்க இருக்கிறீங்க, உங்களோட வீட்டில் சில வேலைகள் இன்றைக்கு இருள் சூழ்ந்த நிலைகள் அதிகமாக இருக்கிற நிலைகள் இருக்கு. சிறை கூடத்தில் இருக்கிற மாதிரி நிலைகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கு.
இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரை சொல்லி இந்த வேளையில நாங்கள் கட்டளை இடுவோமா? இயேசு கிறிஸ்துவினுடைய பெயர், இயேசுவே 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 என்று நீங்க சொல்ல தொடங்க. இயேசுவே 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 ஒரு பாயத்தில் சொல்லுங்க. இயேசுவே 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 இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரால கட்டளை இடுங்க. முதலாவது குடும்பங்கள்ல அமைதி வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் பெயரால தீய ஆவிக்கு கட்டளையிடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி அந்த நன்மையான பெயரை சொல்லி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே என்பவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி அப்படி சொல்லும் போது அந்த தீய ஆவி வந்து அவரை விட்டு போயிடுது. இப்ப அவரை அடிமையா வைத்திருந்தவர்கள் இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப இவர்களுக்கு அந்த பவர் இல்லை. யாருக்கும் பவர் இல்லை. சொந்த காலத்தில் யாருக்கும் பவர் இல்லாம போயிடுச்சு. அந்த குறி சொல்லுகிற அந்த அடிமை பெண்ணுக்கு இப்ப பவர் இல்லை. பவர் அப்ப என்ன செய்யறாங்க? இப்ப மறுபடியும் வந்து ஐயா மாட்டாங்க, யாரோ சொல்றாங்க, குறி சொல்றாங்க, ஒன்றும் சரியில்லை. இப்ப வருவாய் இல்லாம போகுது. பெரும் பணம் சம்பாதிச்சிருந்தவங்களுக்கு இப்ப வருமானம் இல்லாமல் போகுது. 19வது வசனத்துல அவரை அடிமையாக வைத்திருந்தவர்கள் இதை கண்டு தங்களுடைய வருவாய் எல்லாம் வாய்ப்பெல்லாம் இல்லாமல் போய்விட்டதை கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து என்ன செய்யறாங்க? பவுலும் சீலாவும் தான் காரணம் என்று சொல்லி அவங்க 2 பேரையும் பிடிச்சு தலைமை நடுவர்களுக்கு முன்னாடி நிறுத்தி, இவர்கள் யூதர்கள், நம்முடைய நகர்ல வந்து இவர்கள் கலகம் செய்யறாங்க என்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி, ஆகவே நாங்கள் ரோமியராகிய நாங்கள் ஐரோப்பாவில் இருக்கிற நாங்கள் வந்து சிவிலைஸ்ட் ஆனவங்க, இவங்க யூதர்கள், இவங்க இங்கிருந்து வந்து இந்த மாதிரியாக நம்முடைய இந்த மாதிரி கலகம் விளைவிக்கிறாங்க, இவங்க அறிவிக்கிற இந்த விஷயம் வந்து ஒரு தகாத முறையில் இதெல்லாம் சொல்றாங்க என்று சொல்லி பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி இப்ப என்ன நடக்குது பாருங்க. மக்களை தூண்டிவிட்டு மக்கள் எல்லாம் கோபம் கொண்டு அவர்களை தாக்குறாங்க. யாரை தாக்குறாங்க? பவுலையும் சீலாவையும் அடிக்கிறாங்க. Praise the Lord, praise the Lord. அது மட்டும் இல்ல, நடுவர்கள் என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நடுவர்கள் தங்களுடைய மேலுடைய கிழித்து அப்படின்னு சொன்னா அது பயங்கர கோபம் உச்ச கட்டத்துல இருக்கிறது. உச்ச கட்டமான குழப்பத்துல வந்து இதுக்கு அடிப்படை காரணம் வந்து இவங்கிட்ட வருமானம் இல்லாமல் போனதுதான். ஆனா பவுலையும் சீலாவையும் வந்து அந்த மாதிரியாக அடித்து நடுவர்கள் என்ன செய்யறாங்க? தங்களுடைய இந்த மேலுடைய கிழிக்கிறது அப்படின்னு சொல்றது வந்து எக்ஸ்ட்ரீமான கோபத்துல கவலையில செய்யற ஒரு விஷயம். இது கவலையில கோபத்துல அவங்க ஆணையிடுகிறாங்க. என்ன செய்யறாங்க? பவுலையும் சீலாவையும் தடிகளால அடிக்கிறது, போட்டு வாங்கிட்டு தடிகளால அடிக்கிறாங்க. அடிக்கிறது கட்டளைகிறாங்க. அது மட்டும் இல்லை, அவர்களை கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறை காவலர்களுக்கு கையளிக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். முடிஞ்சா நாங்க இப்ப அடுத்த இதுக்குள்ள நாங்க போயிருக்கிறோம் பாருங்க. இப்ப சிறை காவலர் என்ன செய்யறாரு சொன்னா 24வது வசனத்துல, கட்டளை பெற்ற காவலர் அவரை வந்து ஹை செக்யூரிட்டியில காவல் வைக்கிறாங்க. பாத்தீங்கன்னு சொன்னா உட்சிறையில தள்ளி, வெளிச்சிறையில, சிறைகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உட்சிறையில ஹைலி டேஞ்சரஸா இருக்கிறவங்க தான் அப்படி தள்ளுவாங்க. உட்சிறையில் அவங்களை தள்ளி, அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் செய்யறாங்க. அவர்களுடைய கால்களை வந்து தொழு மரத்துல உறுதியாக மாட்டி வைக்கிறாங்க. இதெல்லாம் தொழு மரம் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய மரக்கட்டையில வந்து இந்த காலை வந்து வச்சுட்டு லொக் பண்ணி, இந்த கால் பெரிய மரத்துக்குள்ள காலை வச்சு லொக் பண்ணி, இது ஒரு தண்டனை கருவி தான். இந்த கால் அப்படியே அசைக்காம அப்படியே இருக்க முடியாது. காலெல்லாம் உழைச்சு பயங்கர வலி உண்டா. இந்த மாதிரியான கைதிகளை வந்து நாள் கணக்கில் அப்படியே போட்டு வச்சிருவாங்க. தப்பி ஓட முடியாத ஒன்று
அடுத்தது வந்து உங்களுக்கு கால் பிரச்சனை சில பேருக்கு அந்த மாதிரி நிறுத்தி போட்டு காலை லொக் பண்ணி தொழுமரத்தில் அப்படியே கட்டி விடுவாங்க. அதே மாதிரி அப்படி இருக்க ஒரு மனிதர் 2 மணி நேரத்துக்கு காலை அசைக்க முடியாது, கால் உரைச்சு பயங்கரமான வேலை ஏற்படும். இந்த மாதிரியான ஒரு தொழு மரத்தில் பவுலை சிலாவை கட்டி உச்சிறையில் அடைச்சி வச்சிருக்காங்க. பாருங்க, அதுக்கு நடந்து பாருங்க. நள்ளிரவு வேலையில வந்து என்னன்னு சொன்னா எல்லாம் போயிட்டாங்க, காவலர்கள் இருக்கிறாங்க, தலைமை காவலாளி அங்கே பக்கத்தில் அவர் ரூம்ல இருக்கிறாரு. நள்ளிரவில் பவுலும் சீலாவும் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? கடவுளுக்கு புகழ் பாப்பாடி இறைவனிடம் மன்றாடுறாங்க. மற்ற கைதிகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். Praise the Lord, praise the Lord. இந்த வேளையில வந்து அவங்க என்ன செய்யறாங்க? இந்த நற்செய்தியை வந்து அவங்க உள்ளத்துல வச்சு அவங்க கடவுளை போற்றி கொண்டிருக்கிறாங்க. ஏற்கனவே அடிபட்டு ரத்தம் தோய்ச்சிருக்கிறாங்க, உச்சிறையில தள்ளி கதவுகளை பூட்டி வச்சிருக்காங்க, தொழு மரத்தில் காலங்கள் அருமையை கொண்டு வச்சிருக்கிறாங்க. ஆனா பவுலும் சீலாவும் வாயால் வந்து கடவுளை போற்றி புகழ்ந்து நன்றி சொல்லி இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. Praise the Lord, praise the Lord. இந்த வேளையில பாருங்க நடக்கிற விஷயத்தை. அந்த வேளையில திடீரென்று ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதனால் சிறை கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா சூப்பர் நேச்சுரல் பவர் அங்க இறங்கி வருது. பெரும் 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 நிலநடுக்கம் ஏற்படுது, சிறை கூடம் அதிருது. இந்த அதிர்கிறது அப்படின்னு சொல்ற வார்த்தை வந்து எங்களுக்கு தெரியும். கடவுளுடைய பிரசன்னம் இறங்கி வருகிற ஒவ்வொரு நேரமும் இந்த எஸ்ஐசி என்ற இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. சீனாய் மலையில பழைய ஏற்பாடுகளுக்கு தெரியும், சீனாய் மலையில கடவுளுடைய பிரசன்னம் வரும்போது சீனாய் மலையை அதிர்ந்தது அப்படின்னு சொல்லி 10 கட்டளை எடுக்கிறாங்க. மோயிசு மேல ஏறி போகும்போது அந்த மலை ஃபுல்லா அதிர்ந்தது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு இறக்கிற தருணத்தில் எங்களுக்கு தெரியும். அந்த வேளையில் அந்த 3 மணிக்கு அந்த கல்வாரி மலை அப்படி அதிர்ந்தது. மீட்பினுடைய அந்த அந்த செயல் நடக்கிற அந்த தருணம், அவர் உயிர்த்த பொழுது அந்த கல்லறை வந்து அந்த மாதிரியாக அதிர்ந்தது. பழைய ஏற்பாடுகள் பார்த்தோம் சொன்னா தாவீது அரசன் வந்து இந்த கடவுளுடைய அந்த பிரசன்னத்தை ஷிக்கைனான்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? ஷிக்கைனான்னு சொல்லுவாங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும் போது அந்த இந்த பிறவியாக இந்த மாதிரி பேர் வை. ஷிக்கைனா அப்படின்றது கடவுளுடைய பிரசன்னம். ஷிக்கைனா, glory of God, கடவுளுடைய மகிமை மாட்சிமை. ஷிக்கைனா, ஷிக்கைனா என்ன சொல்லுங்க? ஷிக்கைனா கடவுளுடைய மகிமை மாட்சிமை. இந்த கடவுளுடைய மகிமை மாட்சிமை தொலைவில் இருந்துச்சு. ஒரு பெரிய ஒரு விஷயம். கடவுளுடைய மகிமை மாட்சிமை வந்து சீனாய் மலையில இருந்தது, 10 கட்டளையாக இறங்கி வருது. அப்பையும் மனிதர்கள் கிட்ட போக முடியல. விடுதலை பயண நூல்ல நாங்கள் பார்க்கிறோம், அரசராக பார்க்கிறோம், அதை தொட்டவர்கள் அங்கேயே மடித்து போறாங்க. அதுதான் வந்து அதை தொடுறதுக்கு ஒரு குருக்கள் என்ற ஒரு இனத்தை உருவாக்குறாங்க, அதை தூக்கிட்டு வர்றாங்க. உடன்படிக்கை பேழையை கொண்டரும் போது ஜெருசலேம் நகர் அதிர்ந்து தூயகம் என்று சொல்லி ஹோலிய போலீஸ் என்ற ஜெருசலேம் ஆலயத்துக்குள்ள தலைமை குரு மட்டும்தான் ஒருக்கா போகலாம். தூயகம் என்று சொல்லி ஜெருசலேம் ஆலயத்துக்குள்ள நுழைய முடியும் ஒரே ஒரு தடவை தலைமை குரு மட்டும். என்று சொன்னது கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிற அந்த இடம். சகோதர சகோதரிகளை பாருங்க, இந்த கடவுளுடைய பிரசன்னம் இப்ப எங்க வந்திருக்குன்னு சொன்னா, கடவுளுடைய மகன் இந்த உலகத்தில் இறங்கி குழந்தையாக மனிதனுடைய கையில கவலும் பொழுது அந்த பிரசன்னம் இங்க இறங்கி வந்திருக்கு. The glory of God, the Shekinah. கடவுள் அவ்வளவு தூரம் நம்மளை அன்பு செய்கிறார். அன்பா சகோதர சகோதரிகளை, இந்த சிறையில இருந்த பவுலும் சீலாவும் அந்த வேளையில அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க, வந்து புகழ் பாக்கள் பாடிட்டு இருக்கிற அந்த வேளையில மற்ற கைதிகள் இதை கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க. திடீரென்று ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்படுகிறது. சிறை கூட அடித்தளமே அதிர்ந்தது. Praise the Lord, praise the Lord, praise the Lord. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. லொக் பண்ணி இருந்த கதவுகளுடைய பெட்லோக் எல்லாம் உடையுது. அவருடைய விலங்குகள் எல்லாம் அப்படியே கலன்று போகுது, தெரிக்குது. அந்த தொழுமரம் அப்படியே சிதறி போகுது.
Praise the Lord. Praise the Lord. கடவுளுடைய பிரசன்னம் இறங்கி வரும் பொழுது இயலாது, முடியாது, நடக்காது, அது இல்லை இது இல்லை என்று சொல்லி எதுவுமே இல்லை. உங்களோட வாழ்க்கையில் இன்றைக்கு சிறை கூடங்களாக இருக்கிற நிலைகள் இன்றைக்கு மனித மட்டத்தில் அழைத்து போன நிலைகள் நீங்கள் இருக்கிறீங்க பலர். சகோதர சகோதரிகள், இந்த வேளையில் நாங்கள் நற்கருணை ஆண்டவரை நாங்கள் தேற்றம் செய்வோம். அவருடைய வல்லமையான பெயரை சொல்லி
காலையில் இருக்கக்கூடியவர்கள் இருந்து கொள்ளுங்கள் அல்லது அமர்ந்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த நேரம் ஆசீர்வாதத்தின் நேரம். ஆண்டவர் இயேசு அவருடைய பெயர் இது விண்ணகம் மண்ணகம் பாதாளம் எல்லாவற்றையும் ஆளுகின்ற அந்த பெயர். அவர் தன்னை தாழ்த்தி அவர் இந்த உலகிற்கு வந்து, அது மட்டுமல்ல, அவர் கொல்லப்பட்டார். அவரை கல்லறையிலே அடக்கம் செய்தார்கள். ஆனால் 3ஆம் நாள் தந்தை தன்னுடைய ஆவியை அனுப்பி அவரை உயிர்த்தெழச் செய்தார். அது மட்டுமல்ல, அவருடைய பெயரை உயர்த்தி விண்ணவர் மன்னவர் பாதாளம் அனைத்தையும் ஆளுகின்ற எப்பெயருக்கு மேலான அந்த பெயரை அவருக்கு அருளி இயேசுவே ஆண்டவர் என்று எல்லா நாவுமே அறிக்கையிடும் என்று அந்த இயேசு ஆண்டவருடைய அந்த வல்லமையான பெயரை சொல்லி அழைக்கின்ற ஒவ்வொருவரையும், அவர்கள் ஒவ்வொருவரையும் நான் மீட்டெடுப்பேன், அவர்களை நான் மறுபடியும் கட்டி அவர்களை நான் உருவாக்குவேன், அவர்களுக்கு வாழ்வை தருவேன், நிறைவான மகிழ்ச்சியான நிம்மதியான அந்த ஆசீர்வாதமான வாழ்வை தருவேன் என்கின்ற அந்த வார்த்தைக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரி, நாங்கள் செய்ய வேண்டியது ஒன்றையோடு மட்டும்தான். உங்களுடைய இதயத்தில் கைகளை உங்களுடைய இதயத்தில் வைத்து அந்த விசுவாச அறிக்கையை செய்து பாருங்கள். உண்மையாகவே எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிற அந்த இயேசு ஆண்டவரிடம் அந்த விசுவாச அறிக்கையை செய்கின்ற பொழுது அந்த ஆண்டவர் இறங்கி வந்து உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகின்ற தருணம் இது. இயேசுவே ஆண்டவர் என்று, இயேசுவும் ஆண்டவர் அல்ல, இயேசுவே ஆண்டவர் என்று மனதார அறிக்கையிடுங்கள், மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள், மனதார ஏற்று வாயார அறிக்கையிடுவோமா? இரண்டாவது சகோதர சகோதரிகளே, இந்த வேளையில் உங்களுடைய கைகளை நன்றியுடைய ஆண்டவர் மீது வைத்து இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல தொடங்குங்க. இயேசுவே ஆண்டவர் நம்பிக்கையோடு சொல்லுங்க. இந்த வார்த்தையை மட்டும் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே உண்மையான ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர். நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில நிறைய தூரம் வந்திருக்கிறீங்க. பலரை நம்பி நம்பி ஏமாந்து போன நிலைகள், பல வேளைகள்ல கலைத்து போன நிலைகள். ஆனால் இப்ப எங்களுக்கு எதுவுமே இல்லை ஆண்டவர் என்று சொல்லி இயேசுவே ஆண்டவர் என்று மனதார ஏற்றுக்கொள்கின்ற அந்த வேளையில் ஆண்டவர் அற்புதங்கள் செய்கின்றவராக இருக்கிறார். அவருடைய கண்களை மூடி இயேசு என்கின்ற அந்த பரிசுத்த நாமத்தை இந்த வேளையில நாங்கள் வாயார கூப்பிடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுங்க. இயேசுவே 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 என்று சொல்லுங்க. இயேசுவே 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 என்று சொல்லி மற்றவங்களை பற்றி யோசிக்க தேவையில்லை, நீங்களே சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. இயேசுவே 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 ஆண்டவரே, ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவரே, அற்புதங்கள் செய்கின்ற ஆண்டவரே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன், உம்மை நான் நம்புகின்றேன், உம்மை நான் மகிமைப்படுத்துகின்றேன். இயேசுவே 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 நாமத்தினாலே நான் சுகம் பெறுகின்றேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் பலமடைகின்றேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் வெற்றி பெறுகின்றேன். இயேசு என்கின்ற என் நாமமே, அபிஷேகம் செய்கின்ற நாமமே, எனக்குள் இருக்கின்ற எல்லா வெற்றிடங்களையும் நிரப்பியருளும். இயேசுவே 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 எனக்குள் இருக்கின்ற எல்லா விதங்களான வெற்றிடங்களையும் நிரப்பும் ஆண்டவரே. இயேசுவினுடைய வல்லமையான பெயரில் சொல்லுவோமா? இயேசுவே 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 இயேசுவை நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசு என்கின்ற அந்த பரிசுத்த நாமம் என்னுடைய வாழ்வாக இருக்கிறது. இயேசு என்கின்ற அந்த பெயர் எனக்கு உயிர் மூச்சாக இருக்கிறது. இயேசு என்கின்ற அந்த பெயர் எனக்கு தருகின்ற வல்லமையாக இருக்கிறது. இயேசு என்கின்ற அந்த பெயர் என்னை பாதுகாக்கின்றது. இயேசு என்கின்ற அந்த பெயர் என்னை வாழ்விக்கின்றது. என்னுடைய வாழ்வின் அரணாக இருக்கிறது. இயேசுவே இயேசுவே இயேசுவே. இந்த விசுவாச அறிக்கையை நாங்கள் செய்து கொண்டே இருப்போம். இயேசுவே இயேசுவே இயேசுவே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நண்பாதவர்களே, இந்த வேளையிலே நாங்கள் ஒரு பாடலை பாடுவோம். என் கூடவே இரும் ஆண்டவரே, என் கூடவே இரும் ஓ இயேசுவே. நீர் இல்லாத ஒரு வாழ்வு எனக்கு உண்டான என் பக்கத்திலே இரும் இயேசு. ஏனென்று சொன்னால் என்ன வந்த சகோதர சகோதரிகளே, நம்மள பலர் கலைத்து போனவர்களாக, உடைந்து போனவர்களாக, வாழ்க்கையில பல்வேறு விதமான வேதனைகள் எவ்விதமாக
அந்த பவுலும் சீலாவும் அந்த சிறை கூடத்துல வந்து கட்டி போடப்பட்ட வேளையில அவர்களுடைய கால்கள் வந்து அந்த பெரிய அந்த மரத்தால கட்டி இருந்த வேளையில வேலையும் வலியும் அவர்களை தாங்கி இருந்த வேளையில இயேசுவே 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 என்று சொல்லுவோம். நாங்கள் இந்த பாடலை பாடுவோம் என்பது சகோதர சகோதரிகளின் வயர் பாடத் தொடங்குங்க. இயேசுவே 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 ஒவ்வொரு மகனையும் பொறுப்பெடுக்கிறார். ஆசிரியர் கடன் தொல்லைகளை குணமாக்குகிறார். நோய்களை குணமாக்குகிறார். குணமாக்குகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீரேகள் நன்றாக புரிவார்கள். மறுபடியும் கடனை வாங்கி அதனால வருகிற கேவலமான பேச்சுக்கள் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்காக யார் இருக்கிறார்கள்? ஆண்டவரே, உறவு சிக்கலால நாங்கள் கலையிட்டு போயிருக்கிறவர்கள். ஆண்டவரே, குடும்பத்தில் நிம்மதி இல்லாத நிலைகள். ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையில் நிம்மதி எப்பொழுது வரும்? ஆண்டவரே, எங்களோட குடும்பங்கள்ல அமைதி எப்போது வரும்? எப்பொழுது ஆண்டவரே என்னுடைய நல்ல உள்ளத்தை புரிந்து கொள்வார்கள்? ஆண்டவரே, எப்பொழுது என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும்? எப்பொழுது திருமணமான பெற்றோருக்கு எப்பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? சிறை கூட கதவுகள் எங்களை சூழ்ந்து இருக்கிறது. ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையில கைகளையும் கால்களையும் பிடித்து வைத்து அந்த தொழுமரம் ஆண்டவரே வேதனை வழியில நான்
நான் இருக்கிற அந்த நேரத்தை நினைத்து இந்த வேளையில ஆண்டவரே நீர் மட்டுமே எனக்கு இருக்கிறீர் என்று சொல்லி இந்த வேளையில பிரியமான சகோதரர்களே, இயேசுவே இயேசுவே என்று சொல்லிக்கொண்டே இருங்க. இயேசுவே ஆண்டவர் என்று மனதார எடுத்துக்கொள்ளுங்க. மனதார ஏற்று வாயால அறிக்கையிடுகிற வேளையில் அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும், அந்த சிறை கூட கதவுகள் உடைக்கப்பட்டது, அந்த இடம் அதிர்ந்தது. ஆண்டவருடைய அந்த பிரசன்னம், அந்த ஷிக்கையின் ஆண்கின்ற அந்த மகிமையின் பிரசன்னம் அந்த இடத்தில் இறங்கி வந்து பலத்த மாற்றத்தை உண்டாகிய அதே ஆண்டவர் இந்த வேளையில் இந்த இடத்தை நிரப்புகிறார். நோய்கள் மறைந்து செல்கிறது, கேன்சர் வியாதிகள் மறைந்து செல்கின்றன, கிட்னி வியாதிகள் குணமாகின்றன, கடன் தொல்லைகள் மறைகின்றது, வாழ்க்கைக்கான வழிகள் திறக்கிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஆராதிங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. திருமண தடைகள் தகர்கிறது, குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த அந்த விலை ஆண்டவரே, நீர் செய்த அந்த விலை ஆண்டவரே, அதனால் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாப கட்டுக்கள், எங்களோட வாழ்க்கையில சில வேளைகளை பரம்பரையாக வரக்கூடிய சாப கட்டுக்கள், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த நோய்கள், ஏன் இந்த பிரச்சனைகள் என்று சொல்லி தெரியாமல், நான் எங்கே தவற விட்டேன் என்று சொல்லி தெரியாமல், சில வேளைகளை நாங்கள் விட்ட தவறுகள், பலவீனத்தால் நாங்கள் விட்ட தவறான வாழ்க்கை முறைகள், இப்ப என்ன செய்யறது எங்களுக்கு தெரியலையே, ஆண்டவர் எங்களுக்காக யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி சில வேளைகளை சாப கட்டுக்கள்ல வாழக்கூடிய அந்த கட்டுகள் எல்லாவற்றையும் இயேசு ஆண்டவருடைய வல்லமையான பெயர் இந்த வேளையிலே தகர்க்கிற நேரம் இது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நண்பான சகோதர சகோதரிகளை, இந்த வேளையில நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான். இயேசுவே இயேசுவே ஆராதிக்கிறோம் என்று சொல்லுவோமா? இயேசுவே இயேசுவே என்று சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை பற்றி யோசிக்கிற வேலை நீங்களும் ஆண்டவர் மட்டும்தான். இந்த இரவு வேளையில இங்க வந்திருக்கிறீங்க என்று சொன்னா ஆசீர்வாதம் பெறாமல் நான் போக மாட்டேன். ஆண்டவரை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்க. எனக்கு இருக்கிற இறுதியாக இருக்கிற அந்த வாய்ப்பு நீர் மட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் என்னுடைய ஆவியை பொழியுங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிம்மதி இல்லாத நிலைகளை நீக்குங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பண கஷ்டங்களை இல்லாமல் செய்யுங்க ஆண்டவரே. தொழில் முயற்சிகளை தாங்க ஆண்டவரே. வெளிநாட்டு பயணங்களை திறந்து விடுங்க ஆண்டவரே. நான் எதிர்பார்க்கிற அந்த விசா எனக்கு கிடைக்கணும் ஆண்டவரே. என்னுடைய படிப்புகள், என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்புகள் நிறைவாக முடிக்கணும் ஆண்டவரே. என்னுடைய வயதான பெற்றோர்கள், எங்களுக்கு இருக்கிற பெரிய பொக்கிஷங்களாக இருக்கிற வயதான பெற்றோரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் தொடர்ந்து பாடுவோம், தொடர்ந்து பாடுவோம். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் என் தாயுமானீரே, நாங்கள் மன்றாடுகின்றோம். குணமாக்குகின்ற இந்த பெயர், ஆசீர்வதிக்கின்ற அந்த பெயர் ஒவ்வொருவருடைய உடலையும் தொடுகின்ற நேரம் இது. முக்கியமான சகோதரர்களை நாங்கள் இந்த வழியில் எழுந்திருப்போம். எல்லோரும் எழுந்திருப்போம். எல்லோரும் எழுந்திருந்து கைகளை நற்கருணை ஆண்டவர் மீது உயர்ந்து, நற்கருணை ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லுவோமா? எழுந்திருப்போம். எல்லோரும் எழுந்திருங்க. எழும்பியிருங்க, எல்லாரும் எழுந்து நில்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சுகப்படுத்துகின்ற இயேசுவினுடைய பெயரை இந்த வேளையில நோய்வாய்ப்பட்டிருக்கிற உங்கள் உடலின் பகுதிகள் மீது கைகளை வையுங்க.
உங்களுடைய உடல்ல நோய் இருக்கிற அந்த பகுதியின் மீது கைகளை வையுங்க, தலையின் மீது கைகளை வையுங்க. இந்த வேளையில் ஆண்டவருடைய அந்த வல்லமை இந்த வேளையில் இறங்கி வந்து ஆட்சியை செய்கிற நேரம் இது. இயேசுவின் வல்லமையான பிரசனம் இறங்கி வரட்டும். உங்கள் மூளைக்குள் இருக்கின்ற குழப்பங்களை ஆண்டவர் குணமாக்குகின்றார். அலைக்கழிக்கின்ற உள்ளங்களை ஆண்டவர் குணமாக்குகின்றார். அங்கலாய்க்கின்ற மனங்களை ஆண்டவர் குணமாக்குகின்றார். உங்களுடைய இதயத்தை ஆண்டவர் குணமாக்குகின்றார். அங்கலாய்ப்போடு இருக்கிற பரிதவிப்போடு இருக்கிற காயப்பட்ட இதயங்களை ஆண்டவர் குணமாக்குகின்றார். அந்த இதயங்களுக்குள்ள இயேசு என்கிற அந்த பெயரை அனுப்பி நாங்கள் மன்றாடுகின்றோம். உடலில் உள்ள எல்லா எலும்புகளுக்குள்ளும் உள்ள தண்டுகளுக்குள்ளும் ஆண்டவருடைய அந்த வல்லமையான பிரசனம் இறங்கி வருகிறது. உங்கள் தோல் நோய்கள் குணமாகின்றது. தோலில் இருக்கிற நோய்கள் குணமாகின்றன. ஆமென் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவினுடைய வல்லமையான பிரசனம் இறங்கி வந்து உங்கள் உடலில் இருக்கின்ற கை கால் பிடிப்புகள், உங்கள் கைகள் கால்கள் இருக்கிற நோய்களை ஆண்டவர் குணமாக்குகின்றார். இதயத்தில் இருக்கிற நோய்களை குணமாக்குகின்றார். கால்களில் இருக்கிற பிடிகள் வலிகளை ஆண்டவர் குணமாக்குகின்றார். தசைகள், தசை நார்கள், நரம்பு மண்டலங்களுக்குள்ள அவருடைய வல்லமையான பெயர் இந்த வேளையில் இறங்கி வருகிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே என்று சொல்லிக் கொள்ளுங்க. ராக்கு பார்க்கிற நேரம் இல்லை, இயேசு ஆண்டவரை மட்டுமே நினைத்துக் கொள்ளுங்க. இத்தனை காலமாக நாங்கள் பரம்பரையா கிறிஸ்தவர் என்று சொன்னது போதும். ஆண்டவர் இயேசுவை நான் அனுபவிக்க வேண்டும். இயேசு ஆண்டவருடைய வல்லமை எனக்குள்ள இறங்க வேண்டும். என்னுடைய குடும்பத்துக்குள்ள இறங்க வேண்டும். இயேசுவை என்னுடைய வாழ்வை நீர் தூக்கி எடுப்பப்பா என்று சொல்லி ஏக்கத்தோடு மன்றாடுங்க. ஆண்டவரை இந்த வேளையில் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் கொண்டு ஆசீர்வதிப்பீராக. இயேசுவினுடைய அந்த வல்லமையான பெயர், அந்த அபிஷேகம் செய்கிற பெயர் இந்த வேளையில் இவர்கள் ஒவ்வொருவருடைய உடலையும் நிரப்பட்டு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சிறை கூட கதவுகள் அந்த பூட்டி இருந்த தாழ்வாள்கள் எல்லாம் உடைந்ததை போல, அந்த பூட்டுகள் எல்லாம் உடைந்ததை போல, அந்த சிறை கூட கதவுகள் தகர்ந்ததை போல இவர் வாழ்க்கையை சூழ்ந்திருக்கிற எல்லா விடயங்களும் தகர்ந்து செல்லட்டும். இயேசு என்கின்ற அந்த பரிசுத்த நாமத்தின் வல்லமையால இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பில்லி சூனிய கட்டுக்கள், இவர்கள் எதிராக செய்து வைக்கப்பட்டிருக்கிற எல்லா செய்வினை கட்டுக்கள் இந்த வேளையில் அகன்று செல்வதை நான் காணுகிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நோய்கள் மறைந்து செல்வதற்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசு என்கின்ற நாமம் எங்களை ஆளுகை செய்கின்ற நாமம், வல்லமை உள்ள நாமம், காயப்பட்ட உள்ளங்களை குணமாக்குகின்ற நாமம். மனதிலே காயப்பட்ட உள்ளங்கள் மற்றவருடைய அந்த ஒரு எளிய வார்த்தை, ஒரு இழிவான வார்த்தையால, அவர்கள் செய்த காரியங்களால காயப்பட்ட உள்ளங்களை ஆண்டவர் இந்த வேளையில குணமாக்குகிறார். மனதில் இருக்கக்கூடிய எல்லா காயங்களையும் ஆண்டவர் குணமாக்குகின்றார். ஆழ்நிலைகளுக்குள்ள இருக்கிற காயங்கள், ஒருமனப்படுத்தப்பட முடியாமல், பாடங்களை கவனிக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் பொறுப்பெடுக்கிறார். தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் பொறுப்பெடுக்கிறார். இளைஞர்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த வேளைகளை உங்களுடைய குடும்பங்கள் இருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை பூரணமாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க. அவங்க இங்கே இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, இயேசு ஆண்டவர் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒருமனப்பட்டு மன்றாடுவோம். இயேசு ஆண்டவருடைய அந்த ஒருமனப்பட்டு நாங்கள் ஒருமனப்பட்டு மன்றாடும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல அற்புதங்கள் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். இயேசு என்கின்ற அந்த வல்லமையான பெயரை சொல்லி எங்களுடைய பிள்ளைகளுக்காக மன்றாடுவோம். அவர்களுடைய எதிர்கால வாழ்வுக்காக, நல்வாழ்வுக்காக மன்றாடுவோம். இந்த இடத்திலே குருத்துவ அழைத்தல்கள் கிடைக்கணும் என்று மன்றாடுவோம். குருத்துவ அழைத்தல்கள் கிடைக்க பெற்றவர்கள் அந்த அழைத்தலுக்கு ஏற்ற வாழ வேண்டும் என்று சொல்லி மன்றாடுங்கள். துறவர அழைப்பு பெற்ற சகோதரர்களுக்காக மன்றாடுவோம். இங்கிருக்கிற துறவர அழைப்பு பெற்ற சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஒருவனப்பட்டு மன்றாடுங்கள். அவர்களை ஆண்டவர் இயேசுவினுடைய ஆவியால் நிரப்ப வேண்டும் என்று மன்றாடுங்கள். இந்த பங்கில பணியாற்றுகின்ற குருக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தன்னுடைய ஆவியால் நிரப்ப வேண்டும் என்று மன்றாடுங்கள். உம்முடைய அன்பின் கருவியாக, உம்முடைய வல்லமையின் கருவியாக அவர்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று மன்றாடுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே. ஆண்டவர் இயேசுவினுடைய வல்லமையான பெயரை உங்கள் மன காயங்கள், மனதுக்குள்ள அமுழ்த்தி வைக்கப்பட்டிருக்கிற, குணமாகாமல் இருக்கிற ஆழ்மன காயங்களுக்குள்ளே அனுப்பி மன்றாடுகின்றேன். சோர்ந்து போன நிலைகள் ஒவ்வொன்றுக்குள்ளும், இல்லாது முடியாது இறந்து போன நிலைகள் ஒவ்வொன்றுக்குள்ளும் ஆண்டவர்
ஆண்டவர் இயேசுவினுடைய வல்லமையான பெயர் இந்த வேளையிலே இறங்கி வந்து அந்த வல்லமையான மாற்றத்தை உண்டாக்குகிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உடைய கோபப்பட்டிருக்கிற உள்ளங்கள், கோபத்திலே கடினமான வார்த்தைகளை பேசுகின்ற உள்ளங்களை குணமாக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, பழி சொல்களை கேட்டுக் கொண்டிருக்கிற குடும்பங்கள், அந்த பலியான வார்த்தைகளை கேட்கின்ற பிள்ளைகளை குணமாக்கும் ஆண்டவரே. இயேசுவே, இந்த குடும்பங்களை நீர் பொறுப்படுத்தலும், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதித்தலும். உம்முடைய இரக்கத்தின் ஆலயமான இந்த இடம் ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த ஆலயமாக உயர்ந்து இருப்பதற்கு உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே. கடந்த கால வாழ்விலே நாங்கள் விட்ட தவறுகளையும் மன்னியும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வேளையில் இந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்குள்ளே இயேசு என்கின்ற அந்த வல்லமையான பெயரை அனுப்பி நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய எதிர்காலத்தையும் ஆசீர்வதிப்பீராக. தனிமையிலே தவிக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் வயதான பெற்றோரையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்தரணும். தற்கொலை எண்ணங்களோடு இருக்கிற அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் இருக்கிறீர் என்று சொல்லி வாழ்க்கையில் ஒரு புதிய பிடிப்பை கொடுத்தரலும். தூய ஆவியால் ஒவ்வொரு மகனையும் மகளையும் நிரப்புவீராக. நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லோரும் நாங்கள் இந்த வேளையில குரல் எழுப்பி நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்களுடைய இதயத்தில் இயேசுவே ஆண்டவர் என்று மனதார ஏற்றுக்கொள்ளுங்க. அது மட்டுமே செய்து கொள்ளுங்க. உங்களுக்காக மன்றாடுகின்றோம் நாங்கள் எல்லோருமே. உங்கள் ஒவ்வொருவரையும் ஒருவர் கூட விடுபடாமல் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவர் இயேசு அன்போடு அரவணைத்து உங்கள் ஒவ்வொருவரையும் நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய மகன், என்னுடைய செல்ல பிள்ளை நீ என்று சொல்லி தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைக்கிறார். நன்றி ஆண்டவரே. உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இருக்கிற அந்த தூதர்களை மறுபடியும் நிறுவுகிறார். உங்கள் கூட அவர்கள் வர இருக்கிறார்கள். உங்கள் வாழ்வை அவர்கள் ஒளியுள்ள சுபிட்சமான இடத்துக்கு ஆண்டவர் அழைத்து செல்லுகின்றார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சகோதர சகோதரிகளே, இந்த வழியில் நாங்கள் உலகத்தால் படியிடுவோம். நற்கருணை ஆண்டவரை இந்த வேளையில் அருள் தந்தை எடுத்துக்கொண்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் அருகில கொண்டு வருவார். இந்த வேளையில நீங்கள் அருள் தாரும் இயேசுவே என்ற அந்த பாடலை நாங்கள் பாடுவோம். ஆண்டவரை குணமாக்கும் என்று சொல்லி நாங்கள் பாடுவோம். அருள் தாரும் இயேசுவே, ஆண்டவரை எங்கள் வாழ்வை நீர் பொறுப்படும் என்று சொல்லி இந்த நற்கருணை ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி வரும் பொழுது விதமாக அந்த ஆண்டவர் இயேசு இந்த உலகில் வாழும் பொழுது என் அதற்கு பிறகு தூய ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் கூட நடந்தாரோ அதே போல நீ என்னுடைய பிள்ளை, நீ தவறிய நேரங்கள் அல்ல, மாறாக இந்த விசுவாச அறிக்கையை செய்யும் பொழுது நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய செல்ல பிள்ளை என்று சொல்லி ஆண்டவர் உங்களை அரவணைக்கிறார். அவரை பார்த்து உங்கள் வாழ்வின் பாரங்களை கொடுங்கள். என்னென்ன விடயங்களுக்காக மன்றாடி இருக்கிறீங்க என்று சொல்லி நினைச்சு பாருங்க. ஒரு காரியத்தை முதலாவதாக மன்றாடுங்க. ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே என்னுடைய தூய ஆவியால் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் நிரப்புங்க என்று சொல்லி விதமாக அந்த வாசத்தை நாங்கள் தொடர்ந்து வாசிச்சோம் என்று சொன்னா அந்த சிறை கூட தலைவன் அவருடைய குடும்பத்தவர் அவருக்கு கேட்பாங்க எப்படி இது நடந்தது என்று சொல்லி கேட்கும் போது பவுல் சொல்வாரு, நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் மட்டுமே, இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி மனதார ஏற்றுக்கொள் என்று சொல்லும் பொழுது நீயும் உன்னுடைய வீட்டாரும் மீட்படைவீர்கள், ஆசீர்வாதம் பெறுவீர்கள் என்று அந்த சொன்ன அந்த தருணத்துல அந்த சிறை கூட தலைவன் இயேசுவே ஆண்டவர் என்று மனதார ஏற்றுக்கொள்கிற அந்த வேளையில தூய ஆவியானவர் அந்த சிறை கூட தலைவனை நிரப்புகிறார். சில மணித்தியாலத்துக்கு முன்னாடி அவன் தான் முன்னின்று பவுலையும் சீலாவையும் அடித்து துன்பப்படுத்தினவர்கள் இப்ப என்ன செய்யறான்னு சொன்னா அவனுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று அந்த காயங்களுக்கு மறந்துட்டு அந்த குடும்பம் முழுவதுமே மீட்கப்படுகிறது. அதை ஆண்டவர் இந்த வேளையில் இறங்கி வருகிறார். உங்கள் ஒவ்வொருவரை அன்பித்து வருகிறார். கண்களை மூடி நற்கருணை ஆண்டவரை பார்த்து நீங்க 3 காரியம் கேட்கணும். முதலாவது காரியம் நீங்க கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய தூய ஆவியை எனக்கு தாங்கப்பா என்று சொல். என்னுடைய கிண்டம் நிரம்ப வேண்டும், எப்பொழுது நிரம்பி வழியோடும் என்று கேளுங்க. 2வது விஷயம், நீங்க விரும்பிய வரத்துக்காக மன்றாடுங்கள். அது எதுவாக வேண்டும் என்றாலும் இருக்கலாம், ஆனால் மன்றாடுங்கள், அந்த வரத்துக்காக மன்றாடுங்கள். இந்த
வேளையில் ஆண்டவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை நிரப்பி இந்த இடத்துல அவருடைய மகிமை, இந்த கடவுளுடைய மகிமை வேகம் சூழ்ந்து இருக்கிறது. அவருடைய பூரணமான பிரசன்னம் சூழ்ந்து இருக்கிறது. ஷிகைனா, the glory of God is full here. அந்த மகிமையின் பிரசன்னம் எங்களை சூழ்ந்து இருக்கிற இந்த வேளையில நன்கருடைய ஆண்டவரோடு குருவானவர் நடந்து வருகிற இந்த வேளையில நாங்கள் எல்லோரும் அருள் தாரும் இயேசுவை என்று பாடுவோம்.
மன்றாடினோம். இந்த வேளையில் நாங்கள் ஒரு காரியம் செய்வோம். ஒரு ஆக்ட் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நாங்கள் நம்பிக்கையோடு செய்கிற ஒரு காரியம். எங்களுக்காக மன்றாடியதை நாங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துறோம். இப்ப நீங்கள் செய்ய போது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த சகோதர சகோதரிக்காக மன்றாடுங்கள். அவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர் எங்களை அறிந்தவராக இருக்கலாம், அறியாதவராக இருக்கலாம். முடிந்தால் அவருடைய தலையின் மீது கைகளை வைகளை, தோளின் மீது கைகளை வைத்து கண்களை மூடி உங்களோட வலப்பக்கத்தில் இருக்கிற சகோதர சகோதரிக்காக இந்த வழியிலே மன்றாடுங்கள். அந்த இயேசு ஆண்டவர் அந்த மகனையும் மகளை இந்த வேளையில தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு அறிந்தவராக இருக்கலாம். அவருடைய மனதில் இருக்கிற வேதனைகள் என்ன என்று சொல்லி சில வேளை பல வேளைகள் எங்களுக்கு தெரியாது. அவருடைய உடைய நிலைகள் என்னவென்று எங்களுக்கு தெரியாது. அவருக்காக மன்றாடுங்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, இந்த மகனை தொட்டு ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வாயை திறந்து மன்றாடுங்க. ஆண்டவர் இயேசுவின் கோணம், அந்த சகோதரனின் கோணம், இவரை மன்றாடுங்க, ஆசீர்வதிங்க என்று சொல்லி மன்றாடுங்க. ஆண்டவர் அவருடைய வாழ்வின் பாரங்களை நீங்க எடுங்க என்று மன்றாடுங்க. அவருடைய வாழ்வின் பாரங்களை நீங்க எடுங்க ஆண்டவரே. அவருடைய கடன் தொல்லைகள், வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகளை ஆண்டவரை நீங்க பொறுப்படுங்க. இயேசுவின் ஆவியால் இந்த மகனை மகளை நிரப்புங்க என்று மன்றாடுங்க. மனதான மன்றாடுங்கள். முதல்ல வலப்பக்கத்தில் சகோதர சகோதரியை அவருடைய நோய்கள் என்னவென்று எங்களுக்கு தெரியாது. அவர் பல ஆண்டுகளாக வரக்கூடிய வேதனைகள், சில வேளைகளில் கனிமையில் வாழலாம், சில வேளைகளில் இன்றைக்கு எந்த பிடிவானமும் இல்லாமல் வாழலாம், சில வேளைகளில் கடன் தொல்லைகளை வாழலாம். எங்கிருந்து எனக்கு மீட்பு வரும் என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கலாம். இயேசு ஆண்டவர் அவரை தொட்டு குணமாக்கணும் என்று மன்றாடுங்கள். நாங்கள் ஒருமனப்படும் பொழுது, இயேசுவினுடைய பெயரை நாங்கள் ஒருமனப்படும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல அற்புதங்கள் செய்கிற ஆண்டவர். ஆகவே இந்த வேளையில் இந்த விசுவாச அறிக்கையை செய்து மன்றாடுங்கள். இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அந்த மகனை மகளை ஆண்டவரை தொட்டு குணமாக்குங்க. அவர் ஊடாக ஆண்டவர் இயேசு அவருடைய குடும்பத்துக்குள்ள வர வேண்டும் என்று சொல்லி அவருடைய வீட்டுக்குள்ள போகணும் ஆண்டவர். நீங்க அவருடைய வாழ்க்கைக்குள்ள போய் அவரை ஆசீர்வதிங்க என்று சொல்லி மன்றாடுங்க. மன்றாடுங்க ஆண்டவரை. நன்றி 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 ஆண்டவரை, நன்றி ஆண்டவரை, ஆண்டவரை. இந்த வெளியில் உங்களுக்கு இடப்பத்தில் இருக்கிற சகோதர சகோதரி மீது உங்களை கைகளை வைத்து மன்றாடுங்க. ஆண்டவரே, அந்த மகனை மகளை நீர் பூரணமாக பொறுப்படுங்க ஆண்டவரே. குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்குங்க ஆண்டவரே. அந்த மகனுடைய வாழ்வில் இருக்கிற வேதனைகளை நீர் அறிகிற ஆண்டவரே. சில வேளைகளை மன உடைந்த நிலையில் அவங்க இருக்கலாம் ஆண்டவரே. அந்த மகனை மகளை தொட்டு ஆசீர்வதிங்க அப்பா. அவருடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தன்னுடைய பிரச்சனைகளை தீர்ப்பவராக அல்ல, மாறாக 10-15 பேருக்கு அவர் ஆசீர்வாதம் உள்ள மனிதராக அவரை உயர்த்துங்க ஆண்டவரே. இந்த சமுதாயத்தில் அவரை உயர்த்துங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவருடைய ஆவியால் அவரை நிரப்புங்க மன்றாடுங்க. மனதார மன்றாடுங்க, மனதார மன்றாடுங்க. இந்த மகனை மகளை ஆண்டவரை தொட்டு ஆசீர்வதிங்க அப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மறுபடியும் நாங்கள் அருள் தாரும் இயேசுவே என்று பாடுவோம். இந்த வேளையில நாங்கள் ஒவ்வொருவரும் தூய் ஆவியால் நிரப்போம் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுவோம். இயேசு ஆண்டவருக்கு உங்களுடைய இந்த ஆராதனையை குவாயர் பாடும்போது நீங்கள் பூரணமாக உங்களுடைய ஆராதனையும் நமஸ்காரத்தையும் கீழே விழுந்து வணங்கி நற்கருணை ஆண்டவரை செலுத்துங்கள்.
நற்கருணை ஆண்டவரை உங்களுடைய இதயத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க. இந்த வேளையில உங்களுடைய முழுவதுமான அந்த ஆராதனையை நமஸ்காரத்தையும் பூர்ணமாக ஆண்டவருக்கு நீங்கள் செலுத்துங்க. பாடுகிற இந்த வேளையில அவர்களுக்கு கொடுத்தருளி செவிப்போமாக. இறைவா, இந்த வேட்புக்குரிய சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீரே. உமது திருவுடல் திரு மறைவுடைய வணங்கள் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை விடாமல் அனுபவிக்கிறல் புரியுமாறு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.